Hi students, welcome to Chennai Academy. இப்போ நம்ம ஒரு சீரியஸா புக்கை வைத்து ஓகேங்களா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வைத்து லெசன்ஸ் பார்க்க போகிறோம். சார் நாங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கோம் சார், திருப்பி இதுக்கு சார் ஸ்கூல் புக்கு படிக்கணும்னா இது ஒரு ரிவிஷனாக எடுத்துக்கோங்க. நம்ம நடத்த போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கை ஒரு 1 hour கிட்ட நடத்த போகிறோம். இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை தரவாக கிளியர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நம்மளுடைய பார்ட் ஆஃப் ஒரு அகாடமிலேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா SCRT புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் நீங்கள் என்ன டாப்பிக்கை தான் படிக்கணுமோ அந்த டாப்பிக்கை அப்படியே சீக்வன்ஸா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா அது 6th புக்ல இருக்கு, 9th புக்ல இருக்கு. அப்போ ரெண்டையுமே கம்பைண்டா ஒரே கான்சிக்வன்ஸா கொடுத்துருப்பாங்க. அடுத்து புத்தம் சமணம் 6th இருக்கு, 7th இருக்கு, 9th இருக்கு. அப்போ மூணுத்தையும் அந்த ஹெட்டிங் கீழே அப்படியே கண்டினியூ கொடுத்துருப்பாங்க. பாருங்க 63 33 பக்கம் புத்த சமணம். இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்குமே தனித்தனியா நம்ம கொடுத்துருப்போம். இன்னைக்கு நம்ம அதன் அடிப்படையில் சிந்து சமவெளி நாகரிகம் ஸ்டார்ட் பண்ண போறோம். அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவா புக்கை வைத்து எக்ஸ்பிளைன் பண்ணி அது முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன சொல்லிட்டு இது நீங்க பார்க்கும்போது முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கலாம். எப்படிதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, TNPSC குரூப் 2 எப்படிதான் கேட்கலாம் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. இந்த புக்கை வாங்கணும் அப்படி விருப்பப்படுறவங்க கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவலா இந்த புக்கை வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா காம்போ புக் கூட இருக்குது. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம கிட்ட புக் இருக்கு. அதை கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேங்களா, இதுதான் நம்ம ரெடி பண்ணோடைய புக்கோடைய கண்டென்ட். ஓகேங்களா, இந்த பக்கத்தில் SCRT வரலாறு கொடுத்துருப்போம். ஒவ்வொரு லெசனுடைய டாப்ல வந்து சிந்து சமவெளி நாகரிகம் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் 6th இருக்கு, 9th இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம 6th வகுப்புல என்ன கண்டென்ட் தான் இருக்குதோ அதெல்லாம் ஒரு ரவுண்ட் பார்த்துடலாம். அதுக்கடுத்து நம்ம 9th போய்க்கலாம். சரிங்களா, இதுதான். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் சரப அந்த பாடத்தோடைய ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம நிதானமா பார்க்க போறோம்ப்பா. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை சார் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிவிஷனா கூட எடுத்துக்கோங்க. சரிங்களா? சரி சார், இது என்ன பாருங்களேன். இது என்ன அப்படின்னா இதுதான் அந்த காலத்துல சிந்துவெளி மக்கள் அவங்களுடைய வியாபாரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை. ஓகே, சீல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இது மட்டும் கிடையாது, இதே மாதிரி எக்கச்சக்கமான சீல் அவங்க கிட்ட இருக்கும். முத்திரைகள் சொல்லுவாங்க, கனச்சதுர வடிவத்துல இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன கொடுத்துருக்காங்க, கால மாட வச்சு இந்த சீலை வந்து கொடுத்துருக்காங்க. மேல என்னமோ ஒரு மாதிரி அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. பாருங்க, இது என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து அவர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறைகள். சரிங்களா, அந்த எழுத்து முறை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு பார்த்தா ஒண்ணுமே புரியாது. இது யாருக்குமே புரிஞ்சது கிடையாது. சிந்து நேரத்துடைய எழுத்து முறை இன்றளவு யாரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதே மாதிரி நிறைய நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் ஃபர்ஸ்ட் 6th ரொம்ப பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஓகேங்களா, நீங்க படிக்கும் போது எப்படி படிக்கிற ஒரு விஷயத்தை இதுல இருந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த கொஸ்டின் ஒரு மேட்ச் தான் ஃபாலோ கேட்கலாம். ஓகே, சரி சார், சிந்துவெளி நாகரிகம் தான் உலகத்திலே மிக பழமையான நாகரிகமா? கிடையாது. அந்த காலத்துல உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகங்கள் மொத்தம் 4 இருக்கு. ஓகேங்களா, உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகம் எது? மொத்தம் 4 இருக்குது. அந்த 4 நாகரிகமும் உலக வரைபடத்துல எங்கெங்கெல்லாம் லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு சொல்லுது. ஓகேங்களா, 4 நாகரிகம் அது எங்கெல்லாம் லொகேட் ஆயிருக்கு பாருங்க. 1 நம்ம சிந்துவெளி நாகரிகமா பாருங்க, இந்தியா மேப் புரியுதா? இந்தியா இருக்கு, இங்க சைனா இருக்கு. இந்தியாவுடைய மேற்கு பகுதி அதாவது பாகிஸ்தான் பகுதி முழுவதுமாக சிந்துவெளி நாகரிகம். அவங்களுடைய ஆண்டு என்ன சொல்றாங்க, 3300 இருந்து 1900 பொது ஆண்டுக்கு முன்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சார் அப்படின்னா அந்த காலத்துல நம்ம படிப்போம், ஒரு லைன் படிப்போம். என்னது, இங்க ஒரு கட்டிங் இயர், இதுதான் 0ன்னு சொல்லுவோம். இந்த 0ல இருந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படியே இந்த சைடு போனா அதுக்கு பேர் தான் கிமு. ஓகேங்களா, இதே இது 0ல இருந்து இந்த சைடு வந்தா அதுக்கு பேரு கிபி. ஓகே, ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். என்ன அர்த்தம்னா இந்த 0ங்கிற ஒரு கட்டிங் இயர்ல தான் இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறக்கிறார். அப்போ அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வருடங்களை கிமு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன், இங்கிலீஷ்ல பிஃபோர் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசி, கிறிஸ்து பிறப்பதற்கு பின், கிபி. இதை வந்து இங்கிலீஷ்ல ஆஃப்டர் கிறிஸ்துன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா, ஆனோ டோமினி அப்படின்னு சொல்லுவாங்க, ஏடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ இதுதான் இந்த கிமுல இருக்கக்கூடிய வருடங்கள் எல்லாமே ரிவர்ஸா வரும். ஓகே, இதை பாருங்களேன், இங்க பாருங்க, இந்த வருஷம் பாருங்க, இந்த வருஷம் பாருங்க, இந்த வருஷம் பாருங்க, இந்த வருஷம், இதே ரிவர்ஸா வருதா? லாஜிக்கா நம்ம இயர் எழுதுனா எப்படி எழுதுவோம்? 1900 இருந்து 3300 எழுதுவோம், 1100 இருந்து 3100 எழுதுவோம். ஆனா எப்படி இருக்கு, இங்க ரிவர்ஸா இருக்கு. அப்படிதான் இருக்கும் கிமுல. ஓகேங்களா, ஏன்னா இங்க இருந்து இப்படி ஆரம்பிச்சு 0ல வருது, திருப்பி 0ல இருந்து இப்படி கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம், 2024 தான் நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா, புரியுதா? இதுதான் இந்த சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு மதத்தின் அடிப்படையில் இருக்குது கிறிஸ்து அப்படின்றது. அதனால இந்த கிமு கிபிங்கிற விஷயத்தை நம்ம பேரை மட்டும் மாத்திட்டோம். என்னவா மாத்திருக்கோம் அப்படி பாருங்க, பிஃபோர் காமன் எரா. அதில் நான் வச்சுக்கோங்க BCE, பிஃபோர் காமன் எரா. இங்கிலீஷ்ல, தமிழ்ல இருங்க, தமிழ்ல
பொது ஆண்டுக்கு முன்பு. கிமுங்கிறது அதே அர்த்தம் தான். அதுக்குதான் என்ன அர்த்தம்? பொது ஆண்டுக்கு முன்பு. ஓகேங்களா? அடுத்து இங்க கிபினா இங்கிலீஷ்ல காமன் எரா. இது பாருங்க, இது பிஃபோர் காமன் எரா, இதுக்கு பேரு காமன் எரா. இங்க பொது ஆண்டுன்னு இருக்கும். சரிங்களா? நம்ம சிந்துவெளி நாகரிகத்துல பொது ஆண்டுக்கு முன்பு தான் படிப்போம், பொது ஆண்டு வராது. ஓகேங்களா? புத்தம், சமணம், வேத காலம், மௌரியர் காலம் எல்லாமே பொது ஆண்டுக்கு முன்பு. குப்தர்கள் எப்போ படிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் பொது ஆண்டே வர ஆரம்பிக்கும், கிபியே வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு பாயிண்ட்டை தெளிவாக நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, இதான் சிந்துவெளி நாகரிகம், அதோடைய வருஷம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகம்னா அது என்ன பாருங்க? மெசபடோமியா நாகரிகம் தான். ஞாபகம் வச்சுக்கணும், உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகம், ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன். ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியம் பசங்க நான் அப்படியே சொல்லிட்டு வாங்க, நோட்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மெசபடோமியா சிவிலைசேஷன். இதோடைய வருடம் பார்த்துக்கிட்டீங்கன்னா 3500 இருந்து 2000 கிமு வரைக்கும் இருக்குது. அப்போ பாருங்க, இது ஆரம்ப புள்ளி, இதுதான் 3500, இது 3300 தான். அப்போ இதை விட இது பழமையானது மெசபடோமியா. அடுத்து எகிப்து நாகரிகம்னா, மெசபடோமியா எங்க சார் இருக்கு அப்படின்னா அங்க பாருங்க, லொகேட்டா இருக்கு, இங்க லொகேட் இருக்கு. சவுதி அரேபியா இந்த நாடுகள் மேல இருக்குது. அப்போ ஈரான், ஈராக் பகுதியில் இருக்கிறது தான் இந்த மெசபடோமியா. ஞாபகம் வச்சுக்கணும், கேட்பாங்க. ஈரான், ஈராக் பகுதியில் இருக்கிறது தான் இந்த மெசபடோமியா. சரி, எகிப்து நாகரிகம்னா அது எகிப்து நாட்டிலே இருக்குது. ஆப்பிரிக்கா கண்டத்துடைய டாப் போர்ஷன் இருக்கக்கூடியது தான் இந்த எகிப்து நாகரிகம். 3100 இருந்து 1100 வரைக்கும். ஓகேங்களா? சிந்து நேரம் சொல்லிட்டேன். இருக்கிறதுலேயே கொஞ்சம் புதுமையான ஒரு நாகரிகம்னா அது சீன நாகரிகம் தான். 1700 இருந்து 1122. ஓகேங்களா? இந்த 4 வருஷத்தையும் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. கண்டிப்பா மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துகளை கேட்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. சரிங்களா? ரைட். இப்போ இதை நம்ம எப்படி எலிமினேட் பண்ணிக்கலாம் பாருங்க. இந்த இயர் பாருங்களேன், கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கு. 1122. ஓகே, அப்போ சீன நாகரிகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 1122 சீன நாகரிகம். அடுத்து 100ல ஆரம்பிச்சு 100ல முடிஞ்சா, 100ல ஆரம்பிச்சு 100ல முடிஞ்சா அது எகிப்து நாகரிகம். ஓகே, அப்போ 3100 இருந்து 1100 எகிப்து நாகரிகம். இருக்கிறதுலே பழமையானது 3500 இருந்து 2000 மெசபடோமியா நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம் நம்ம என்னை கேட்டாலும் சொல்ல தெரியும், ஏன்னா அது நம்ம நாகரிகம். இந்தியாவுடைய முதல் நாகரிகம் இதுதான்ப்பா. அப்போ இது சொல்லணும் 3300 இருந்து 1900. புரியுதா? இந்த இயரை படிச்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த இயரை படிக்காம விட்டுருவாங்க, நம்ம இயரை மட்டும் படிப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே மேட்ச் த ஃபாலோவிங்கோ அப்படி இல்லைன்னா சிம்பிளா இதோட இயர் மட்டும் கூட கேட்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஓகேங்களா? பார்த்தாச்சா? ரைட்டா? இந்த மேப் ரொம்ப முக்கியம். ஓகே, அதிலே பாருங்களேன், அந்த பிரமிடு, அந்த பிரமிடு கொடுத்துருக்காங்க, நம்ம ஒரு சீல் கொடுத்துருக்காங்க, சீன பெருஞ்சோறு நாகரிகம் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இங்கேயும் காலக்கோடு கொடுத்துருக்காங்க, எந்தெந்த டைம்ல யார் யாரு பாருங்க. இதுல லாங்கஸ்ட் இருக்கிற பாருங்க, ரொம்ப நீளமா இருக்கிறது எகிப்து நாகரிகம் தான். ரொம்ப குறுகி இருக்கிறது சீன நாகரிகம். ஓரளவுக்கு மீடியமா இருக்கக்கூடியது இதுதான் மெசபடோமியா சிந்து நாகரிகம். ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாமா? ரைட். இப்போ பார்க்கும்போது தொடக்கத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க இந்த விஷயத்துல இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? எப்பவுமே மனிதர்கள் எங்கே தான் வாழ்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. எப்பவுமே எல்லா நாகரிகமும் எடுத்து பாருங்களேன், சீன நாகரிகமும் மஞ்சள் நதி அது ஓரமாக தான் இருக்கு. மெசபடோமியா நாகரிகமும் நதிக்கரையோரம், சிந்துவெளி நாகரிகமும் சிந்து நதிக்கரையோரம் தான், எகிப்து நாகரிகமும் நைல் நதிக்கரையோரம் தான். எல்லாமே நதிக்கரை ஓரமாக தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஏன் மக்கள் நதிக்கரை வர்றாங்க? ஒன்று, வளமான மண். நதிக்கரை ஓரமாக தான் நல்ல ஃபெர்டைல் மண் இருக்கும், நல்ல விவசாயம் பண்ணலாம். விவசாயம் பண்ணுவதற்கு தண்ணியை ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே, அதுதான் வளமான மண். ஆறுகள் பாயும் நன்னீர் குடிப்பதற்காகவும் கால்நடைகளுக்காகவும் நீர்ப்பாசனத்துக்கு கிடைக்கும். அப்போ எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆற்றங்கரை ஓரமாக தான் மக்கள் வாழ்வார்கள். ஓகேங்களா? அடுத்து போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகள் இருந்தன. ஓகேங்களா? ரைட், முடிஞ்சது. இப்போ அடுத்த ஒரு கொடுத்துருக்காங்க, ஹரப்பா புதையுண்ட நகரம். சரிங்களா? ஆக்சுவலாக நீங்கள் படிக்கும்போது நான் கிளாஸில் டாப்பிக்காக நடத்தும் போது நான் எப்படி சொல்லியிருப்பேன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்துவெளி நாடு நடத்தும் போது ஒரு பெரிய பாக்ஸ் போட்டிருப்போம். என்னென்ன சிட்டி தான் கண்டுபிடிச்சாங்க, அது என்னென்ன நதிக்கரையோரம் இருக்குது, அது எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது, அதை யார் கண்டுபிடிச்சா, எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க, அதோடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாக்ஸ் போட்டிருப்போம். அதன் அடிப்படையில் சிந்துவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் நகரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது இதுதான், ஹரப்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சிட்டி. ஓகேங்களா? டிஸ்கவர்டு இன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படி கேட்டாங்கன்னா அது ஹரப்பா நாகரிகம் தான். அதனால தான் சிந்துவெளி நாகரிகத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹரப்பா நாகரிகம். முடிஞ்சு போச்சு. ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அப்போ ஐவிசியோடைய அனதர் நேம் கேட்டாங்கன்னா ஹரப்பா தான் கண்டுபிடிச்சாங்க. ஹரப்பா என்கிற வார்த்தைக்கு
சிந்தி மொழியில் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா புதையுண்ட நகரம். ஞாபகம் வச்சுக்கோங்க, புதையுண்ட நகரம். ஏன் சார் அப்படி பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஹரப்பாவை தோண்டி பார்த்துருக்காங்க, நகரம் ஃபுல்லா பூமி கடியில் இருக்குது. இப்போ வயநாடு வந்து பூமி கடியில் இருக்கு, நிலத்துக்கு மண்ணு கடியில் இருக்கிற மாதிரி அந்த காலத்துல ஹரப்பா வந்து தோண்டி பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஊரே பூமி கடியில் இருக்குது. அதனால அதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க, ஹரப்பான்னு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங், புதையுண்ட நகரம் அப்படின்றது மீனிங். ஓகே, இதே மாதிரி மொஹஞ்சதாரோவுக்கு ஒரு மீனிங் இருக்கும். ஓகேங்களா, சுடுகாடுகளின் மேடு அப்படின்னா இடிகாடுகளின் மேடு. இங்கிலீஷ்ல புதையுண்ட நகரம்னா பரீடு சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து புதையுண்ட நகரம் அப்படின்னா பரீடு சிட்டி. சரிங்களா, பாருங்க அதுதான் கொடுத்துருக்காங்க. இதுல இந்நகரம் ஹரப்பா நகரம் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசான் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விளைவித்துள்ளார். இது கூட முக்கியமானதுதான். ஓகேங்களா, ஹரப்பாவை ஃபர்ஸ்ட் தோண்டி பார்த்துட்டு சார்லஸ் மேசான் அப்படின்னு ஒருத்தர் தான் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு புக் எழுதி வச்சிருக்காரு. அந்த புக்கில் வந்து டீட்டெயிலாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க, விரிவாக எழுதி வச்சிருக்காரு சார்லஸ் மேசான். அவர் தான் ஃபர்ஸ்ட் குறிப்பு வச்சிருக்காரு. இவர் வந்து ஜான் மார்ஷல். இவர் என்ன பண்ணார் பார்க்கலாம். அடுத்து அவர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் அவர். யாரு, நம்ம சார்லஸ் மேசான். ஓகே, அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவில் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகளை இருப்பதை கண்டறிந்தார். அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சூழல்களில் கோபுரங்களுடன் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். இதுதான் ஹரப்பா என்பதற்கான முதல் வரலாற்று ஆதாரம். ஓகே, அப்போ இது எல்லாமே சார்லஸ் மேசான் என்பவருடைய குறிப்பு தான். தோண்டி பார்த்துருக்காங்க, ஒரு மேடு மாதிரி ஒரு பாலடைந்த செங்கற்கோட்டை எல்லாம் இருக்குது. அதுதான் வந்து இது சொல்லியிருக்காங்க, அதுதான் ஹரப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஓகேங்களா, அடுத்துதான் ரொம்ப முக்கியமானது. இந்த பாயிண்ட் ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. கிபி 1856 அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிட்டிஷ்காரன் இந்தியாவில் வரும்பொழுது நிறைய இடங்கள்ல வந்து ரயில்வே ட்ராக் போட்டாங்க. அப்போ ரயில்வே ட்ராக் போடுறதுக்காக தோண்டணும். ஓகே, இதை தோண்டும் பொழுது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கரெக்டாக இந்த வருஷத்துல ஒரு பொறியாளர் லாகூர்ல இருந்து கராச்சி வரைக்கும் ரயில் பாதை அமைப்பதற்காக தோண்டியிருக்காங்க. நிலத்தை தோண்டும் பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, வருஷம் முக்கியம். எந்த ஊர்ல இருந்து எந்த ஊர் வரைக்கும் ரயில்வே ட்ராக்கை ஓபன் பண்ணியிருக்காங்களோ அங்க வந்து நிறைய சுட்ட செங்கற்கள், அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், சிந்து நாகரிகத்தில் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. அவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றை ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தினார்கள். எப்படி பாருங்க, அவன் உடைச்சு சுட்ட செங்கற்கள் கிடைச்சது, எப்படி கிடைச்சதுன்னு கூட யோசிச்சிருக்கணுமா இல்லையா? என்னடா இந்த காலத்துல இவ்வளவு இதுக்கு கீழே இவ்வளவு புதஞ்சிருக்கே, அது ஏன் கிடைச்சது, எதுக்காக நம்ம யோசிக்கணுமா இல்லையா? படிச்சவங்க யோசிப்பாங்க, படிக்காம வேலை பார்த்துருக்காங்க. அவன் வாட்டுக்கு அந்த ரயில்வே ட்ராக் கிடையாது, அது போடுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பாருங்க. அதுக்கப்புறம் 1920 தொல்பொருள் ஆய்வாளர் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ ஆன்ற நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பிச்சாங்க. சொன்னோம்ல, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது ஹரப்பா, ரெண்டாவது கணிக்கப்பட்டது மொஹஞ்சதாரோ. இது வந்து நம்ம எந்திரன் படத்துல ஒரு பாட்டு வரும்ல, கிளிமஞ்சாரோ மொஹஞ்சதாரோ அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல. அப்ப என்ன அர்த்தம், அந்த காலத்துல வந்து மொஹஞ்சதாரோ ஒரு பெரிய நகரமாக இருந்திருக்குது, கிளிமஞ்சாரோ நகரத்தை மாதிரி. ஓகே, அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகள் உலகின் பார்வை கொண்டு வந்தார்கள். 1924 இந்திய தொல்லியல் துறையின் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். அதாவது 1924 எல்லாம் ஆராய்ச்சி செய்கிறாங்க, அகழ்வாராய்ச்சி தோண்டி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சர் ஜான் மார்ஷல் வந்து ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே இருக்கக்கூடிய பொதுவான அம்சங்களை கண்டறிந்தார். ஓகே, அந்த மேலே கூடிய பாக்ஸ் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாருங்க, அவை இரண்டுமே பெரிய நாகரிகங்களை கொண்டுள்ளது அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நேரா மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்கள் சிறிய அளவு வேறுபாடு இருக்கிறதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இது பேசிக்கானது. இப்போ இதுல முக்கியமானதுல இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். பாருங்க, நாகரிகம் என்ற சொல் எந்த மொழி சொல் கேட்பாங்க. நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் சொல்றோமா, அப்ப நாகரிகம் என்ற சொல் என்னது, லத்தீன் சொல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சிவிஸ் என்பது மீனிங், லத்தீன் சொல் சிவிஸ் என்பது மீனிங், அதுல இருந்து எடுக்கப்பட்டது. அப்ப சிவிஸ், அந்த சிவிஸ் என்ற சொல்ல இருந்து நகரம் என்பது அதோடைய அர்த்தம். ஓகேங்களா, அப்ப நாகரிகம் கேட்பாங்க, சிவிலைசேஷன்ங்கிற வார்த்தை, சிவிஸ் என்ற வார்த்தை லத்தீன் மொழி சொல்லு, அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு அர்த்தம் வந்து நகரம் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா, ரைட். அடுத்து தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து மெயினா வந்து நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. காந்தப்புலம்னா மேக்னெட்டிக் ஸ்கேனர்,
இங்கே இந்த மாதிரி கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேனர் இருக்கும், அதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தோண்டி பார்த்தா நிறைய விஷயம் தோண்டி பார்த்தா கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா, ரைட். இங்கே அடுத்து நம்ம இந்திய தொல்லியல் துறைன்னு இருக்குதா, இது நிறைய இடத்துக்கு நீங்கள் பழமையான இடத்துக்கு நிறைய இடத்துக்கு போய் பாருங்களேன், இந்த டிபார்ட்மெண்ட் கம்பல்சரி இருக்கும். ஓகே, இது ரொம்ப முக்கியமான பாக்ஸ். இந்த பாக்ஸ் போட்ட கண்டென்ட் எல்லாமே ரொம்ப முக்கியம். நம்ம அகாடமிலையும் பார்த்தீங்கன்னா டூ யூ நோ புத்தகம் கூட இருக்குது. அந்த டூ யூ நோ புத்தகம்னா மொத்தமாக முக்கியமான பாக்ஸ் போட்டிருப்பாங்களே, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்லைனராக கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது இருக்குது, அதுதான் கேள்வி அதிகமாக வருது. அப்போ ஏஎஸ்ஐ இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1861ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதோடைய நிறுவனர் முதல் அளவையாளர் யாரும் கேட்டாங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிகம். இவர் தான் உருவாக்குவார். இவர் தான் இதோடைய ஃபர்ஸ்ட் சர்வேயர் அப்படின்னே சொல்லுவாங்க. ஓகேங்களா, முதல் அளவையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க என்ற நிறவலையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் எங்கே இருக்குது? புதுடெல்லியில் இருக்குது. ஓகே, மொத்தம் 3 பாயிண்ட் வச்சுருப்பா. எந்த வருஷம் உருவாக்குனாங்க, இதோடைய முதல் அளவையாளர் யார், எங்கே வந்து இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ரைட்டா. அப்போ இவங்க ஆராய்ச்சி செஞ்சுட்டாங்க. அதன் அடிப்படையில் கால வரையறை கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதாவது சிந்து இப்போதான் டாபிக் உள்ளே நம்ம வரோம். இதுக்கு முன்னாடி டாபிக்னா என்ன, அதோடைய ஃபவுண்டேஷன் தான் பார்த்துட்டு இப்போ டாபிக் உள்ள டேரக்டாக வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம மிஸ் பண்ணா பார்க்கணும் இதோடைய புவியியல் என்ன எங்கே இருக்குது அப்படின்னா, இதுதான் இந்தியா மேப் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்தியா மேப்போடைய மேற்கு பகுதியில் இருக்குது. ராஜஸ்தானு, இந்த பார்டரு முழுவதுமான பாகிஸ்தானு இதெல்லாம் சேர்ந்து மேற்கு பகுதியில் புவியியல் எல்லைக்குள்ளே இருக்குது. அதுதான் தெற்கு ஆசியாவில் இருக்குது. ஓகேங்களா, காலப்பகுதி என்ன காலப்பகுதி? வெங்கல காலத்தை சேர்ந்தது. வெங்கல காலம் சொல்லலாம், செம்பு காலம் கூட சொல்லலாம். ஏன்னா மனிதன் முதலாக கண்டறிந்த ஒரு உலோகம்னு இதுதான், செம்பு உலோகம் தான். ஓகேங்களா, அதை வேற எதை பயன்படுத்தி வெங்கலமாக உருவாக்குவாங்க. ஓகே, இப்போ காலம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 3300 1900 கதிரியக்க கார்பன் வயது மூலமாக இதை கணிச்சிருக்கிறாங்க. கதிரியக்க கார்பன்னா ஒரு பொருள் மேலே கார்பன் 14 அப்படின்னு ஒரு அணுவை வச்சிருவோம். ஓகேங்களா, ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோங்களேன், அந்த பொருள் எத்தனை வருஷம் பழமையானது அப்படி கண்டுபிடிக்கணும்னா லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த லேபில் என்ன பண்ணுவாங்க, அந்த பொருள் மீது கார்பன் 14 அணுவை வைப்பாங்க. அப்படி அணுவை வைக்கும் போது என்ன ஆகும், அது எத்தனை வருஷம் பழமையானதுங்கிறது காமிக்கும். ஓகேங்களா, இதோடைய பரப்பளவு ஓகே எவ்வளோ பரப்பு, இது ரொம்ப முக்கியமானது. அந்த பாயிண்ட் எல்லாமே 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உடையது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதோடைய நகரங்கள் 6 பெரிய நகரம் இருக்கு. இதெல்லாம் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, லோத்தல், காளிபங்கன், இந்த மாதிரி ஊர் பேர் இருக்கும். பின்னாடி பார்க்கலாம், கம்பல்சரி இதெல்லாம் பார்க்கணும் என்ன மாநிலத்தில் இருக்குன்னு. 6 பெரிய நகரங்கள் உள்ளன. கிராமங்கள் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. சரி சார், 6 பெரிய நகரங்களையும் மிகப்பெரிய நகரம் இது கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா, மொஹஞ்சதாரோ தான் மொத்த நகரங்களையும் மிகப்பெரிய நகரம், 200 ஹெக்டேர் அளவை உடையது மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ என்ன மீனிங் சொன்னேன், சுடுகாடின் மேடு, இடிகாடுகளின் மேடு. ஓகேங்களா, ரைட். அடுத்து தகவல் பேழை அது கொடுத்துருக்காங்க பாருங்க. வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தை பயன்படுத்தினா அதுக்கு பேர் வெண்கல காலம். ஓகேங்களா, ரைட். அடுத்து வாங்க, இந்திய எல்லைகளை கண்டறிகிறாங்க பாருங்க. அதாவது நான் சொன்னோம்னா இந்த ஊரெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு மேப்ல கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சிலை, இந்த சிலையை பற்றி நம்ம படிப்போம். சரிங்களா, பாருங்க ஒவ்வொரு ஊரை பற்றி நிறைய சுவாரஸ்யமாக அடுத்தடுத்து படிப்போம். அப்போ நம்ம சொன்ன ஊர் எங்கே இருக்கு பார்க்கலாம் வாங்க. நம்ம படித்தது ஹரப்பா, மொஹஞ்சதாரோ 2 ஊர் தான் படிச்சிருக்கோம். இந்த இருக்கு ஹரப்பா, முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம். இதுதான் சிந்து நதி, ப்ளூ கலர்ல ஓடுதா, அதுதான் சிந்து நதி. சிந்து நதி ஓரமா ஹரப்பா இருக்கு. ரைட்டா, அடுத்து என்னப்பா பார்த்தோம், மொஹஞ்சதாரோ பார்த்தோம். அப்படி எங்க வாங்க, இதுவும் சிந்து நதி ஓரமா தான் இருக்கு பாருங்க. ஹரப்பா வந்து கொஞ்சம் ராவி நதி கரையோரம் இருக்கும். ஓகே, இது சிந்து நதி கரையோரம் மொஹஞ்சதாரோல இருக்கு. ஓகேங்களா, வேற என்ன ஃபேமஸான ஊர், காளிபங்கன் ரொம்ப ஃபேமஸான ஊர். ஓகேங்களா, ராக்கி ஹெரி ஹரியானா இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஊர். கோட்டிச்சி ரொம்ப ஃபேமஸ். தோலவீரா, லோத்தல் இப்போ துறைமுகம் இருக்கும்ப்பா. இங்கே லோத்தல்லையும் என்ன இருக்கும், துறைமுகம் இருக்கும். இதெல்லாம் ஃபேமஸான ஊர் நம்ம பார்க்கலாம். இதுதான் இந்தியா மேப் பாருங்க. இந்தியா மேப்பில் எங்கெங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. நான் சொன்னதை இந்தியா மேப்பில் இந்தியாவுடைய மேற்கு பகுதியில் தான் மொத்த வரலாறுமே அடங்கியிருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு நாகரிகத்தில் மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருது. சரிங்களா, ரைட்டா. அடுத்து பார்க்கலாமா. அடுத்து ரொம்ப முக்கியமான, இதுக்கப்புறம் கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகிருப்பா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹரப்பா நாகரிகம் யோசிச்சு பண்ணி லாஜிக்காக எல்லாரும் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நான் கிளாஸில் கேட்கும்போது புதிய பசங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்கள் வாழ்ந்திருக்காங்கப்பா, இவங்க கிராமத்தில் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்திருப்பாங்களா, நகரத்தில் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது மெஜாரிட்டி மக்கள் சொல்லக்கூடியது, படித்தவங்க இருந்தால் அதை மாற்றி சொல்லுவாங்க, கரெக்டான சொல்லிடுவாங்க. ஆனால் காமனாக யோசிக்கிறவங்க புது பசங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 5000 வருஷம் முன்னாடி எப்படி சிட்டியில் தான் வாழ முடியும், கிராம நாகரிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கே வியப்பூட்டுற மாதிரி கண்ணத்து மேலே கையை வச்சுக்கிட்டு ஆணு வாயை பழக்கிற மாதிரி 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சிட்டி லைஃப் யோசிப்பார். இன்னைக்கு டேட்டில் நம்ம சிட்டியில் எப்படி வாழுறோமோ அதே மாதிரியான வாழ்க்கையை அவங்க 5000 வருஷம் முன்னாடியே வாழ்ந்துருக்காங்க. அப்போ 5G கிடைக்குமாலாம் கேட்கக்கூடாது. சரிங்களா, ஓரளவுக்கு அந்த டைமில் கிடைச்ச வசதியை வைத்து
நகரத்துல வாழ்ந்திருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். இதுதான் இந்தியாவில் மிக முக்கியமான முதல் நாகரிகம். அதனாலதான் சிந்துவெளி நாகரிகம் இந்திய நாகரிகத்தின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஞாபகம் வச்சுக்கணும், பேக் போன் ஆஃப் இந்தியன் சிவிலைசேஷன். இது ஒரு அர்பன் சிவிலைசேஷன், ஞாபகம் வச்சுக்கணும், அர்பன். ஓகேடா, சிட்டியில வாழ்ற மாதிரி வாழ்ந்திருக்காங்க. அப்படி எப்படிதான் வாழ்ந்திருக்காங்க பார்க்கலாம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி 5G கிடைக்குமா சார், அப்புறம் வந்து ரேபிடோ டாக்ஸி கிடைக்குமா, ஓலோ டாக்ஸி கிடைக்குமா, அப்படிலாம் கேட்கக்கூடாது. அந்த சிட்டி கிடையாது இங்கன்னா. அந்த டைம்ல என்ன பாசிபிலிட்டி இருந்தோ அதுதான். எப்படி வாழ்ந்திருப்பாங்க நம்ம சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம டாபிக் போறோம். எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னா, எல்லா வீடும் சிட்டியில் எப்படி இருக்கும், அடுக்குமாடி வீடு இருக்கும். குறைந்தபட்சம் 2 மாடி இல்லைன்னா 3 மாடி. கிராமத்தில் போனீங்கன்னா ஓட்டு வீடு, கூரை வீடு, 1 மாடி வீடு தான் இருக்கும். ஆனால் சிட்டியில் வாழ்ந்த மாதிரி இவங்க வாழ்ந்திருக்காங்க. 2 மாடி வீடு, 3 மாடி வீடு. எல்லா வீட்டிலையும் பாத்ரூம் ஃபெசிலிட்டி, எல்லா வீட்டிலையும் கிணறு வசதி, எல்லா வீட்டிலிருந்தும் டைரக்டா பாதாள சாக்கடை வசதி. அது தெரு ஓரமாக கொண்டு போயிட்டு பெரிய சாக்கடையில் கொண்டு போய் விடுது. பக்கா ஸ்ட்ரக்சர்டு பாதாள சாக்கடை வசதி. எல்லா தெருக்களும் சட்டக வடிவத்தில் அமைஞ்சிருக்குது. யோசிப்பார். ஓகே, அப்படி ரைட் எடுத்தா அப்படி ஒரு தெரு, அடுத்த ஒரு லெஃப்ட் எடுத்தா அடுத்த ஒரு தெரு. ஆனால் கிராமத்தில் சந்து சந்தா இருக்கும். அப்படிதான் இங்கே இருந்து பக்காவா ஸ்ட்ரக்சரா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. மேற்படி சொல்ல போனா குப்பை தொட்டி வசதி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊருக்குன்னு காமனா ஒரு பெருங்குளம். அப்புறம் நம்ம கிராமத்துல தான் கல்யாண மண்டபம் இருக்காது, ஆனால் சிட்டியில கல்யாண மண்டபம் இருக்குதா, அதே மாதிரி இங்கேயும் ஒரு கூட்டு அரங்கம். இது எல்லாமே பக்காவா பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன வாழ்ந்திருக்காங்க, ஒரு நகரத்துல வாழ்ந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க. பார்க்கலாமா? ரைட், பாருங்க. ஹரப்பா நகரம் ஒரு நகர நாகரிகம், நம்மளே சொல்லிட்டோம். சிறப்பான நகர திட்டமிடல், வெல் பிளான்டு சிட்டி டவுன் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பான நகரம் எப்படிதான் சார், சிறப்பான கட்டட வேலைப்பாடு, தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் அதிக முன்னுரிமைப்பா. ஓகேவா. எல்லா வீட்டுக்கு முன்னாடி குப்பை தொட்டி, எல்லா தெருவுக்கு முன்னாடியும் குப்பை தொட்டி இருக்கு. பொது சுகாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளையும் பாதாள சாக்கடை வசதி. கிராமத்துல தான் இருக்குமா, நம்ம தான் அப்படி ரோட்டில் விட்டுருவோம், இல்லாட்டி பக்கத்து ஏதாவது காலி மண் இருந்தால் அதில் விட்டுருவோம். ஆனால் சிட்டியில் இப்படி விட்டுருக்காங்க பாருங்க. அடுத்து பாருங்க, சிட்டியில் எப்படி இருக்கும்னா தரப்படுத்தப்பட்ட எடை அளவீடுகள், அதாவது வெயிட் அண்ட் மெஷர் சொல்லுவாங்க. வெயிட். ஓகே, நம்ம ஊரில் வந்து இப்போதான் வந்து மாடர்னாக வந்து எலக்ட்ரானிக் தராசு இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா படித்தராசுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கல் இருக்குது, அந்த எடைக்கல் வந்து காமனான ஒரு எடைக்கல்லாக இருக்குது. அடுத்து விவசாயி மற்றும் கைவினை தொழிலாளர்களுக்கான திடமான அடித்தளம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இது எல்லாமே அந்த நாகரிகத்தோடைய அடித்தளம். ஓகேங்களா. அப்போ டவுன் பிளானிங் இப்படிதான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் வீடு இன்னும் ரெண்டு மூணு பாயிண்ட் எல்லாம் 9th புக்கில் வரும். நான் சொன்ன அடுக்குமாடி குடியிருப்பு வீடு, பாதாள சாக்கடை வசதி எல்லாம் 9th புக்கில் வரும். பார்த்துக்கோங்க நகர கட்டமைப்பு. அடுத்து வாங்க, ஹரப்பா நகரத்துடைய தனித்தன்மை என்ன அப்படின்னா, ஹரப்பா நகரம் 2 வகையா பிரிஞ்சிருக்கு, 2 பகுதியா திட்டமிட்டிருக்காங்க. ஒன்று மேல் நகர அமைப்பு, இன்னொன்று கீழ் நகர அமைப்பு. ஆக்சுவலா ஹரப்பா நகரத்துல சிந்துவெளி நாகரிகத்துல என்ன கிடையாது அப்படின்னா, ஜாதி அமைப்பு எதுவும் கிடையாது. ஆனால் கிளாஸ் அமைப்பு இருந்தது. அதாவது மேல்தட்டு மக்கள், கீழ்த்தட்டு மக்கள் அமைந்து இருந்தது. ஓகே, அப்போ மேல்தட்டு மக்கள் எல்லாமே மேல் நகரத்துல இருந்தாங்க, கீழ்த்தட்டு மக்கள் கீழ் நகரம். அப்போ எப்படி கேள்வி கேட்கலாம் சார் இதுல இருந்து அப்படின்னா, ஹரப்பா நாகரிகத்தில் நகரங்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படி கேட்கலாம். எத்தனை வகையாக நகரங்கள் 2 பகுதிகளாக திட்டமிடப்பட்டது. அதுதான் மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு. மேல் நகரத்தில் என்னதான் இருக்கும், நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமா இருக்கும். எப்பவுமே என்னது, ஒரு சிட்டி ஏரியா இருக்கு, மொகஞ்சந்தரம் இருக்குன்னா மொகஞ்சந்தரோடைய மேற்கு பகுதியில் கொஞ்சம் மேடா இருக்கும். அதுதான் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பாருங்க இப்படி கொஞ்சம் மேடு மாதிரி இருந்திருக்கா. அடுத்து நகர நிர்வாக பகுதி இதை பயன்படுத்தினார்கள், நிர்வாகம் பண்ணுவதற்கு இதுதான் பயன்படுத்துறாங்க. சொன்னோம்ல பெருங்குளம் அப்படின்னா நம்ம ஒரு தெப்ப குளம் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. தானிய களஞ்சியம் இருக்குது. சரிங்களா. அடுத்து நகரத்தின் கிழக்கு பகுதி தாழ்ந்ததா இருக்கும், கொஞ்சம் தாழ்ந்த உயரமுடையதா இருக்கும், அதிக பரப்பு, ரொம்ப ஸ்பேஸியா இருக்கும். ஓகேங்களா. அதிக பொதுமக்கள் வசிக்கக்கூடியது இதுதான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ மேல் நகரம் கீழ் நகரம் முக்கியம். ஓகே, நான் வச்சுக்கோங்க. நகர அமைப்பு 2 வகையாக பிரிச்சிருந்தாங்க. அடுத்து ரொம்ப 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 முக்கியமானது இந்த வார்த்தை. ஓகேங்களா. என்ன அப்படின்னா இதுல ஒரு வரி கொடுத்துருக்காங்க பாருங்க, சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரை சொல்றாங்க. அதுதான் மெஹர்ஹர். இது என்ன சார் ஊர், எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டது அப்படின்னா, நீ நல்ல ஹிஸ்டரியை படிச்சிருந்தா கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. புதிய கற்காலம், அதாவது கற்காலம்னு ஒரு டாபிக் உண்டு, பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி பிடிக்க வேணாம். பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வகையான கற்காலங்களை உடையது. ஓகேங்களா. அந்த 3 வகையான கற்காலங்கள்ல புதிய கற்காலத்துல ஒரு ஊர் உண்டு, அதுதான் மெஹர்ஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரு சிந்துவெளி நாகரிகத்துக்கே முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஊர் தான் கலாச்சாரம் ஃபர்ஸ்ட் சிந்துவெளி நாகரிகம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த ஊர் எங்க இருக்குது, புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம். இது எங்க இருக்கு, பாகிஸ்தான் நாட்டில் பலூச்சிஸ்தான் மாநிலத்துல போலன் ஆற்று, இதெல்லாம் ரொம்ப முக்கியமா. எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்குது, போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்குது. சரிங்களா.
ரைட். இதுல வந்து பாருங்க தொடக்கால மனிதர்கள் வாழ்ந்ததாகவும் கண்டறியப்பட்ட இடங்கள்ல ஒண்ணுதான். மக்கள் வேளாண்மை, கால்நடை இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7000 கிமு 7000 ஒட்டிய காலப்பகுதி தான் இது மெஹர்கர். சரிங்களா? இதுதான் வந்து மக்கள் வாழ்ந்ததற்கான தொல்லியல் ஆதாரம் இங்க கிடைச்சிருக்கு. சிந்துவெளி நகரத்துக்கே முன்னோடி. அப்ப சிந்துவெளி நகரத்துக்கு முன்னாடியே ஏதோ ஒரு இடத்துல விவசாயம் பண்ணியிருக்காங்கன்னா அது எந்த ஊர் தான்? மெஹர்கர். உனக்கு தேவை இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மெஹர்கர் எந்த பள்ளத்தாக்கில் இருக்குது? போலன் பள்ளத்தாக்கில் இருக்குது. இந்த 2 பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்கோ. முக்கியம். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோ. ஓகே. அதே மாதிரி நான் இந்த லாஸ்டா கொஸ்டின் கேட்பேன் சொல்லியிருக்கேன். அதன் அடிப்படையில் கம்பல்சரி கொஸ்டின் கேட்பேன். எல்லாரும் சிந்துவெளி நகரத்தை பத்தி நான் 5 கேள்வி கேட்பேன். அந்த 5 கேள்வி கமெண்ட் பண்ண நடத்தின வச்சுதான் கேள்வி கேட்பேன். சரிங்களா? அடுத்து நான் சொன்ன தெருக்களுடைய அமைப்பு இருக்கு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இதுதான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. பக்காவா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி. ஓகேங்களா? ஒவ்வொரு வீடுகளையும் இந்த சைடு வந்து தெருக்களுடைய அமைப்பு பாருங்க. நீளமா பக்காவா தெருக்களுடைய அமைப்பு இருக்கும். ஓகேங்களா? அந்த இருக்குங்க தெருக்கள். இது தெருக்கள், இது கோட்டையோட சுவர், இது தெருக்கள். இப்படிதான் பக்கா ஸ்ட்ரக்சர்டா இருக்குது. ஓகே. தெருக்கள் பாருங்க. தெருக்கள் சட்டக வடிவில் அமைந்துள்ளன. கேள்வி கேட்பாங்க. ஐவிசி சிந்துவெளி மக்களுடைய தெருக்கள் எப்படி இருந்தது? சட்டக வடிவம். அப்படின்னா இதுதான் ஏரியா. அப்படின்னா இப்படிதான் வீடுகள் வரிசையா இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஊருக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப கிராமத்துல பிளாட் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பிளாட் போட்டிருப்பாங்க கரெக்டா அப்படி 10 அடி ரோடு விட்டு, ஒவ்வொரு இடத்துலையும் ரோடு விட்டு கரெக்டா டேன் பண்ற மாதிரி. புது பிளாட் போட்டா அந்த ஏரியாலாம் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கும். ஓகேங்களா? பிளாட் பகுதி மாதிரியே தான் இருக்குது. சட்டக வடிவம். தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. எப்படி? வடக்கு தெற்கு கிழக்கு, அதான் ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி இங்க போகும், அடுத்து இங்க போகும். அந்த மாதிரி ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்கின்றன. ஓகேவா? அடுத்து பாருங்க, தெருக்கள் வீடு என்ன எப்படி இருந்து பாருங்க. சாலைகள் நல்ல அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டுள்ளன. கிராமத்துல அப்படி இருக்குமா? விட்டா சாலையில வீடு கட்டிடுவோம் நம்மலாம் கிராமத்துல. அடுத்து வீடுகள் தெருக்கள் ஓரங்களில் சீராக இருந்தன. வீடுகள் ஒன்று அல்லது நான் சொன்ன பாயிண்ட் வந்து பாருங்க. வீடு எப்படி இருக்கும்? 1 அல்லது 2 மாடி வீடு கம்பல்சரி. கிராமத்துல தான் கூரை வீடு, ஓட்டு வீடு தான். ஆனா இங்க 1 மாடி வீடு, அப்படின்னா 2 மாடி வீடு இருக்குது. ஓகேங்களா? பெரும்பாலான வீடுகள் பல அறைகளை கொண்டுள்ளதுப்பா. பல அறைகள், ஒரு முற்றத்தையும் ஒரு கிணறையும் கொண்டுள்ள. ஒவ்வொரு வீட்லையும் கிணறு இருக்கு சொன்னா ஒரு கிணறு இருக்குது. நம்ம கிராமத்துல எப்படி இருக்கும் வீடு? அது ஒரு வீடு, அப்படி முன்னாடி ஒரு கொஞ்சம் இடம், அப்படியே ஹாலு, எல்லாரும் அங்கேயே படுத்து உருண்டு இருக்க வேண்டியதான். ஆனா சிட்டியில அப்படி கிடையாது. எப்படி இருக்கு பாருங்க. இங்க தனித்தனி ரூம். மூத்த பையனுக்கு, கோபின்னு ஒரு பையன் இருக்கானா, மூத்த பையன் அவருக்கு ஒரு ரூம், இளைய பையன் ராகுல் இருக்காரா அவருக்கு ஒரு ரூம். ஓகே. இந்த மாதிரி பல அறைகளை வந்து கொண்டுள்ளது. ஓகேங்களா? அடுத்து ஒவ்வொரு வீட்டிலையும் கிணறு இருக்குது, ஒவ்வொரு வீட்டிலையும் கழிவறை இருக்குது, ஒவ்வொரு வீட்டிலையும் குளியலறை இருக்குது. கிராமத்துல எங்க இருக்குது? ஆபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதான். ஆனா இங்க தனித்தனியான ரெஸ்ட் ரூம், பாத்ரூம், குளியலறை எல்லாமே இருக்கு. ரைட். அடுத்து வீடுகள் கிட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் செய்ய. இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? வீடு கிட்ட என்ன பண்ணிருக்காங்க? சுட்ட செங்கற்கள் பயன்படுத்திருக்காங்க. நீங்க பழைய வீடு தான் கிராமத்துல எடுத்து பாருங்க, சுண்ணாம்புனால தான் செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்க சிட்டி சைடுல சுட்ட செங்கலையும் சுண்ணாம்பு கல்லையும் என்ன பண்ணிருக்காங்க? சுண்ணாம்பு கலவையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? சூரிய வெப்பத்தால் உலர வைக்கப்பட்ட சுண்ணாம்பு செங்கற்கள். பெரும்பாலான செங்கற்கள் சீரான, அதிகபட்சம் எல்லா செங்கற்களுமே ஒரே அளவை தான் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கூரைகள் சமதளமா இருக்கும். ஓகேங்களா? பிளாட்டா இருக்கும் கூரைகள். ஓகேங்களா? அடுத்து அரண்மனைகளிலோ வழிபாட்டு தலங்களிலோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவும் கிடைக்கல. ஓகே. அரண்மனையோ அல்லது கோவில் எதுவுமே கிடைக்கல. ஓகே. அது ஒரு நெகட்டிவ். ஓகேதா? கலாச்சாரம், கடவுள் நம்பிக்கை இருந்திருக்கு, ஆனா கோவில் கிடையாது. பாருங்க, இதுதான் ஒரு அமைப்பு. இதுதான் பெருங்குளம். நான் சொன்னத ஒரு கிரேட் பாத் பெருங்குளங்கிற அமைப்பு தான். நம்ம ஒரு தெப்பங்குளம் ஒரு அமைப்பு இருக்குமோ அதே மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஓகேங்களா? அங்கேயே ஒரு இமேஜ் இருக்காங்க பெருங்குளம். இப்படிதான் 4 பக்கம் இறங்குறதுக்கு ஒரு வழி, பக்கத்திலே உடை மாற்றம் அறையெல்லாம் இருந்ததாமா சொல்றாங்க. பாருங்க, பார்க்கலாம் வாங்க. அடுத்து கட்டிடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்களை பயன்படுத்துகின்ற கேட்குறாங்க. ஏன்னா அதுதான் வலுவா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே. நிறுத்தி இருக்கும். அதுதான் ஒரு பாயிண்ட். வேற எதுவும் பெரிய இருக்கு. அடுத்து வாங்க. டிரைனேஜ். நான் சொன்ன ஒவ்வொரு வீட்டுக்கும் கழிவறை வசதியோட பாதாள சாக்கடை வசதி இருந்தது. அதுதான் கழிவுநீர் அமைப்பு. எப்படி ரொம்ப ரொம்ப பக்காவா இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரி இருக்குப்பா. அதுதான்ப்பா பெரிய ஆச்சரியம். இந்த அளவுக்கு பாருங்க. இந்த இமேஜ் ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால். சும்மா ஓப்பனா தான் விடல, மூடப்பட்ட கழிவுநீர் முகாப்பா. ஓகேவா? அமைந்திருந்தது. வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் திட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வடிகால் கழிவு நீர் தேங்காமல் எங்கேயுமே நிக்காம ஒரு பாதுகாப்பா இருப்பதற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா லேசான அப்படி ஸ்லைடா அப்படி லேசான மென் சரிவை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. வீட்டிலிருந்து கழிவு பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலம் இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று, குழாய் மூலம் சரி முக்கிய வடிகாலே சொல்லிடுறோம். வீட்டில இருந்து கனெக்ட் பண்ணி அப்படியே தெரு ஓரமா ஒரு இடத்துக்கு போயிட்டு மொத்தமா வந்து டெலிவரி ஆகும். ஓகேவா?
அடுத்து பாருங்க, ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கு குழிகள் இருந்தன. ஒன்றும் இல்லை, செப்டிங் டேங்க்னு சொல்கிறோமா, இந்த கான்செப்ட் எல்லாம் அப்பவே அந்த நாகரிகத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்குது. திடக்கழிவு தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றினார்கள். இந்த அமைப்பு இருக்குது. ஓகே, அடுத்து பெருங்குளம் மற்றும் மொகஞ்சாந்தாரம். ஓகேங்களா, ஆக்சுவலா இந்த மொகஞ்சாந்தார ஊருக்கு நான் சொன்னேன், இடுகாடுகளின் மேடு சுடுகாடுகளின் மேடு அர்த்தம் சொன்னேன். அதில் ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருங்குளம், கிரேட் பாத் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த பெருங்குளமானது நல்ல அகன்று இருக்கும். பெருங்குளமானதுனா பெரிய ஒரு அமைப்பு. நம்ம ஒரு தெப்பக்குளம் எப்படி இருக்குமோ அதே கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் அகன்று இருக்கும், செவ்வக வடிவத்தில் இருக்கும், நீர்த்தேக்கம் நகரின் நடுவே அமைந்திருக்கும். நீர் கசியாமல் இருப்பதற்காக ஒரு பழைய சான்று அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த பெருங்குளத்தை நீர் கசியாமல் இருக்கு, இயற்கை தார் வந்து பூசியிருப்பாங்க. சரிங்களா, இக்குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் சுடப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்கு, நான் சொன்ன பாருங்க வந்துட்டு பாருங்க, இயற்கை தார் பூசியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்படியே அந்த சுவர் மேல எல்லாமே தார் பூசி அந்த நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக ஒரு வகையான தாரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் செல்வதற்கு படிக்கட்டு. தெப்பக்குளம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, தெப்பக்குளத்தில் 2 சைடு படிக்கட்டு இருக்குமோ அதே மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேங்களா, அடுத்து அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்திற்கு விடப்பட்டோம். ஒரு இடத்துல கிணறு இருக்கும், அங்கிருந்து பெருங்குளத்தில் விடுவாங்க, பெருங்குளத்தில் தேக்கி வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். சரி, இதுக்காக சார் இந்த பெருங்குளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெருங்குளம் வந்து ஒரு பண்டிகைகள்ல ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வதற்காக இந்த பெருங்குளம். ஓகே, அடுத்து தானிய களஞ்சியம் இருக்கு. என்ன சார் தானிய களஞ்சியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீத மிஞ்சிய தானியத்தை சேமிப்பதற்காக ஒரு களஞ்சியம் மாதிரியான ஒரு அமைப்பு தான் தானிய களஞ்சியம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி பார்க்கலாம். இப்போ மொகஞ்சந்தரோல ஹரப்பால ஒரு தானிய களஞ்சியம், மீத மிஞ்சிய தானியத்தை சேகரிக்கிறாங்க. அது தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு. சரிங்களா, ரொம்ப நீளமா இருக்கும். ஓகேங்களா, சேகரிப்பாங்க. இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்கு நான் சொன்ன மாதிரி தான் மீத மிஞ்சிய தானியத்தை சேகரிப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஒரு வறுமை பஞ்சம் ஏதாவது ஏற்பட்டு அதை பயன்படுத்திக்குவாங்க. தர வெடிப்புகளில் கோதுமை, பார்லி, திணை வகை, எள்ளு, பருப்பு ஆகிய மிச்சங்கள் சிதறி காணப்பட்டன. அங்கே தோண்டி பார்க்கும்போது கிடைச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இது எல்லாத்தையுமே அவங்க பயிரிட்டு இருக்காங்க. அந்த கோதுமை தான் சிந்துவெளி மக்களுடைய முதன்மை பயிர். சரிங்களா, அடுத்து செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட ஒரு தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் ராக்கிஹரியில் கிடைத்தது. ரொம்ப முக்கியமானதுப்பா. செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு தானிய களஞ்சியம் ஹரப்பாலையும் கிடைச்சது. ரொம்ப முக்கியமான ஒரு தானிய களஞ்சியம் ஹரியானா ராக்கிஹரியில கிடைச்சிருக்கும். இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா நாகரிகத்தை சேர்ந்தது. ஓகே, நம்ம 9th பார்க்கலாம். மொத்தமா அந்த ஹரப்பா நாகரிகத்துடைய ஸ்டேஜஸை வந்து 3 ஸ்டேஜா பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, தொடக்க காலம், முதிர்ச்சி காலம், பிற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. அடுத்து மிக மாபெரும் கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வேற என்ன கட்டிடங்கள் தான் இருந்தது? நான் சொன்னேன், நம்ம கல்யாண மண்டபம் மாதிரி அங்கே ஒரு கூட்டரங்கு இருந்திருக்கு. அதுதான் மொகஞ்சந்தரவில் இருந்து இன்னொரு ஒரு மிகப்பெரும் பொது கட்டிடம் கூட்டு அரங்கம், அசம்பிளி ஹால் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன அமைப்பு பாருங்க, 20 தூண்பா. எவ்வளவு தூண் இருக்கு, அப்ப எவ்வளவு பெரிய ஹாலா இருக்கும் யோசிச்சு பாருங்க. 20 தூணு. இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஹால் கட்டுறோம்னா என்ன செய்வோம், சைடு 2 சைடு. இப்ப நான் வீடு எடுத்துருக்கேன், இங்க கூட 2 பிரிதர் தான் இருக்கு. ஆனா அது ஒரு பெரிய ஹால், 20க்கு 10 அடி ஹால். ஓகேங்களா, அப்போ அதே மாதிரி இங்க 2 தூண் இருக்குன்னா அங்க 20 தூண் இருக்கு, 4 வரிசையில அமைஞ்சிருக்காங்க. இப்போ எவ்வளவு பெரிய கூட்டரங்கு இருக்கும் பாத்துக்கோங்க. சரிங்களா, ரைட். இதெல்லாம் முக்கியம். இந்த பாயிண்ட் கூட கேள்வி கேட்கலாம். சரிங்களா, அடுத்து வணிகம், போக்குவரத்து. எப்படி எல்லாம் வணிகம் செஞ்சாங்க அந்த காலத்துல? 5000 வருஷத்துக்கு முன்னாடி வணிகம் செஞ்சிருப்பாங்களா? வணிகம் செஞ்சாதான் போல. கண்டிப்பா விவசாயம் செய்யறது சாப்பாட்டுக்காக, வணிகம் செய்யறதுக்காக, பணம் சம்பாதிப்பதற்காக. அப்போ வணிகம் யோசிச்சு பாரு, உள்நாட்டு செஞ்சிருப்பாங்க, வெளிநாட்டு செஞ்சிருப்பாங்களா? லாஜிக்கா நம்ம யோசிச்சு பார்த்தா 5000 வருஷம் முன்னாடி எங்க சார் போக முடியும்? உள்நாட்டுக்குள்ள தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா அதையும் வியப்பாக இருக்க மாதிரி 5000 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுல போயிட்டு வணிகம் செஞ்சிருக்காங்க. நம்ம ஒரு முதலாக மிக பழமையான நாகரிகம் பார்த்தோம்னா மெசபட்டோமியா நாகரிகம். அந்த நாகரிகத்து கூட என்ன பண்ணிருக்காங்க, வணிகம் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பார்க்கலாம். ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர்கள். பாருங்க, இதெல்லாம் ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். குதிரை வண்டியில கொண்டு போறாங்கன்னா இன்னொருத்த வணிகம் செஞ்சிருக்காங்க, பெரிய பெரிய வணிகர்கள். அந்த கண்ட்ரியை ரூல் பண்றவங்களே வணிகர்கள் தான். தரப்படுத்தப்பட்ட எடைகளை வீடு இருந்தாலே அங்க வணிகம் செய்யறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, அளவைகள் அவர்கள் பயன்படுத்தப்பட்டன. பொருட்களின் நீளத்தை அளவுகளையும் அளவீட குறிக்க குச்சிகளை பயன்படுத்தினாங்க. சரிங்களா, அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினார்கள். எஸ், உண்மைதான். அவர்கள் ஆரக்கால் இல்லாத திடமான ஸ்கர்களை பயன்படுத்தினார்கள். அடுத்து பாருங்க, நான் சொன்னேன்ல, மெசபட்டோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது. நான் சொன்னதை கம்பல்சரி அவங்க உள்நாட்டுக்குள்ள மட்டும் வணிகம் பண்ணல, வெளிநாடுகள் போயிட்டு மெசபட்டோமியா நகரத்திலையும் வணிகம் செஞ்சிருக்காங்க. என்ன சார் ஆதாரம்? சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. என்ன ஆதாரம்னா
நம்ம நாட்டு சிந்து நாகரிகத்துடைய முத்திரைகள் அவங்க நாட்டில் கிடைச்சிருக்குது, அவங்க நாட்டு முத்திரைகள் நம்ம ஊரில் கிடைச்சிருக்கு. அதை விட மிகப்பெரிய ஆதாரம் நம்ம ஊரில் லோத்தல் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் மிகப்பெரிய துறைமுகம் இருக்குது. அந்த துறைமுகம் இருக்குது அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிகம் நடந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத்து, நான் சொன்னோம்ல ஈரான், ஈராக், குவைத்து அந்த ஊரில் தான் இருக்குது. ஈராக், குவைத்து, சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும். பண்டைய மெசபொட்டாமியில் உள்ள சுமர் பகுதிகளில் கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சுமேரியாவின் அகார்டியா பேரரசிற்குட்பட்ட அரசன் நாரம் சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுஹா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன்கள் வாங்கியதாக நாரம் சின் குறித்த காவியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது என்ன மாதிரி ஒரு லிங்கை வந்து கிரியேட் பண்றாங்க பாருங்க. ஆக்சுவலா மெசபொட்டோமியாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் சுமேரியா நாடு. அந்த நாட்டில் அக்கோடியா ஒரு பேரரசு, அக்கோடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு இருந்திருக்கு. அந்த அரசனுடைய பெயர் என்ன? நாரம் சின். ஓகே, என்ன பேரு? நாரம் சின். அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவனை பத்தி ஒரு காவியம் வரைஞ்சிருக்காங்க. அதுல சொல்லியிருக்காங்க நாரம் சின்னுக்காக அணிகலன்களை வந்து சிந்துவெளி நாகரிகத்துடைய பகுதியான மெலுஹா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு எழுதியிருக்காங்க. அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், மெசபொட்டோமியா நாகரிகத்தில் சிந்துவெளி நாகரிகத்துடைய ஊர் மெலுஹா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஊருடைய குறிப்பு இருந்திருக்கு. அடுத்து போக்குவரத்திற்காக காளைகளை பயன்படுத்தினார்கள். அது ஒரு பாயிண்ட் முக்கியம். காளைகள் நம்ம முதல் சீதில் பார்த்தோம் முத்திரைகள்ல. அடுத்து மெசபொட்டோமியா கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருதை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலையும் கிடைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். இது மூலமா ரெண்டு ஊருக்கும் வணிகம் நடந்திருக்கு அப்படின்னு கன்ஃபார்மா சொல்லுறோம். அவ்வளவுதான். அடுத்து நான் சொன்னேன் லோத்தல் அப்படிங்கிற ஊர்ல வந்து என்ன கிடைச்சிருக்கு? கப்பல் கட்டும் தளம் கிடைச்சிருக்கு. துறைமுகம் மட்டும் கிடையாது, கப்பல் கட்டும். லோத்தல் எங்க சார் இருக்கு கேட்பாங்க. லோத்தல் எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. குஜராத் மாநிலத்துல கடற்கரையோரமா அந்த கல்ஃப் ஆஃப் கட்ச், கம்பை வளைகுடா, கட்சி வளைகுடா இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த அமைப்பு இருக்கு. நம்ம மேப்ல பார்த்தோம். தற்காலத்தில் குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை உறுதிப்படுத்துகிறது. லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் உள்ளது. லோத்தல் எங்க இருக்குப்பா? சபர்மதி ஆறு இருக்கும், ஒரு ஆறு இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அந்த ஆறுடைய துணை ஆறுல தான் இதுவும் ஓடிட்டு இருக்காங்க. ஓகே. அடுத்து மொகஞ்சாந்தாரோ தலைவர் அப்படின்னு போடுறாங்க. ஆக்சுவலா மொகஞ்சாந்தாரோ 2 சிலை கிடைக்கும். ஓகே. அந்த 2 சிலம் நம்மளுடைய நாகரிகத்தை வந்து பிரதிபலிக்கிறது. என்ன சிலைதான்? ஒன்று நடன மங்கையுடைய சிலை. இப்படி இப்படி கையை வச்சுக்கிட்டு கையை கீழே தொங்க போட்டு ஒரு சிலை இருக்கும், அதுதான் நடன மங்கையுடைய சிலை. இன்னொரு சிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூசாரி அரசனுடைய சிலை. இதுதான் அந்த சிலை பார்த்துட்டு இருக்கீங்க, பூசாரி அரசனுடைய சிலை. இந்த 2 சிலை கிடைச்சிருக்கும். ஓகே. அதுதான் சொல்றாங்க. அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை மொகஞ்சந்தரவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுதான் இந்த சிலை. அது வேற சிலை. அடுத்து ஒரு நெற்றியில் அந்த அமர்ந்த நிலையில்னா அது ஒரு சீல் மாதிரி இருக்கும், பசுபதி சிவா மாதிரி அப்படி உட்கார்ந்துருக்காரு ஒரு கிரீடத்துல. அப்படி நிறைய மண்டை மேல ஒரு பெரிய கிரீடமும் அரியணையில் உட்கார்ந்துருக்க மாதிரியான ஒரு உருவத்தை வந்து கிடைச்சிருக்கு. அதுதான் அமர்ந்ததையில். அடுத்து நெத்தியில் ஒரு தலைப்பட்டையுடன் வலது கை மேல் பகுதி ஒரு சிறிய அணிகலன்களுடன் காணப்படுகிறது. அடுத்து அதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்கப்படுத்தப்பட்டு காணப்படுது. பாருங்க, அப்படி பக்காவா அப்படி சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்க, பக்கா ஸ்ட்ரக்சர்டா இருக்காமா. ஓகேங்களா? அப்ப இவர் வந்து என்ன சொல்றாங்க, இவர் தான் பூசாரி அரசனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. யாருப்பா? பூசாரி அரசன் சிலை எங்க கிடைச்சது? மொகஞ்சாந்தரல கிடைச்சது. ஓகேங்களா? அடுத்து காதுகளின் கீழ் காணப்படும் துளைகள், தலையில் அணியப்படும் அணிகலன்கள் காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. உதாரணத்துக்காக இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்கள் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இது போன்ற வடிவமைப்பு இப்பகுதியில் உள்ள மக்கள் இன்றளவும் பயன்படுத்துறாங்க அந்த ஊர்ல. சரிங்களா? அதுதான் பூசாரி அரசோட சிலை. அடுத்து அவங்களுடைய எடை அளவீடு பாருங்க, இப்படிதான்ப்பா கல்லு. ஓகேங்களா? அந்த கல்லை வச்சு அவங்களுடைய எடை அளவீடு இருக்குது. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பைனரி, இரட்டை இலக்க எடை அளவீடு. 1, 2, 4, 8, 16 இந்த மாதிரி அடுக்கடுக்கா இரட்டை இலக்கத்துல வந்து அவங்களுடைய எடை அளவீடு வந்து இருக்குது. இப்படிதான் வெயிட் மெஷர் பண்றதுக்கு எடை கல்லுன்னு சொல்லுவாங்களே, அந்த எடை கல்லு இங்கதான் பயன்படுத்துறாங்க. அடுத்து சில தரப்படுத்தப்பட்ட எடைகள். அடுத்து குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினால் ஆன, பாருங்க யானையோடைய தந்தம் இருக்குதுங்க, தந்தத்தினால் ஆன அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல் இதுதான் மிக சிறிய பிரிவு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. தந்தத்தினால் செய்யப்பட்ட ஒரு அளவு. ஓகே. அடுத்து மனிதர்கள் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் நானே சொல்லிட்டேன், அது செம்பு உலோகம் தான் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உலோகம். சரியா? வாங்க, இதுதான் சொன்னேன். ஒரு சில
பூசாரி அரசன் சிலை. இன்னொரு சிலை இடுப்புல கையை வச்சுட்டு கையை தொங்க போட்டிருக்கு. அந்த கையில வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் என்ன இருக்குது, வளையல் அணிஞ்சிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய கலாச்சாரத்தை வந்து சொல்லுது. ஓகேங்களா, ரைட்டா? பாருங்க, மொகஞ்சதாரோவில் வெண்கலத்தினால் ஆன ஒரு சிறிய பெண் சிலை கிடைத்தது. நடன மாது, இந்த சிலைக்கு பேர் என்ன சொல்றாங்க, நடன மாது. எங்க கிடைச்சது, மொகஞ்சதாரோ கிடைச்சது. ஓகேங்களா, நடன மாது. இது என்ன சிலை அப்படின்னு கேட்பாங்கப்பா, இது ஒரு வெண்கல சிலை. இது ஒரு வெண்கல சிலை. இதை வந்து லாஸ்ட் வாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் தான் உருவாக்கியிருப்பாங்க. வரும் பார்க்கலாம். ஓகேங்களா, இதை பார்த்த ஜான் மார்சல் ஃபர்ஸ்டே வந்தார்ல, அவர் என்ன பண்றாருன்னா, முதலில் இந்த சிலை நான் பார்த்த பொழுது இந்திய வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாருங்கப்பா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சிலையா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததாமா. ஓகேங்களா, ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இச்சிலைகள் அக்காலகட்டத்திற்கு உரியதாகவே இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேங்களா, இது ஒரு வெண்கல சிலை சொல்லிட்டேன். ஓகே, நடன மாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னா, சிந்துவெளி நாகரிகத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் ஒன்றிணைச்சிருப்பாங்க. நிறைய இடத்துல சிந்துவெளி நாகரிகத்தையும் தமிழர்களுடைய கலாச்சாரமும் சேமா இருக்கிற மாதிரியே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஒற்றுமைகள் இருந்திருக்கும் நம்மளுக்கும் அவங்களுக்கும். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஊர் பேர்கள் அவங்க ஊர்ல இருந்திருக்கும். அது மெயினா 3 ஊர் பாருங்க. KVT அப்படின்னு சொல்லுவாங்க, கொர்க்கை, வஞ்சி, தொண்டி. இந்த ஊர் நம்ம ஊர்ல கேள்விப்பட்டிருக்கோம். கொர்க்கைனா தூத்துக்குடி, வஞ்சி அப்படின்னா கரூர், தொண்டி என்றால் அது ஒரு ஊர், ஒரு துறைமுகமா இருந்திருக்கு. அப்போ இந்த 3 ஊர்களும் அந்த காலத்துல சிந்துவெளி நாகரிகத்திலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து இந்த மாதிரி ஊர்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் சொல்லுறாங்க. அதுதான் பாருங்க, பாகிஸ்தானில் இன்றும் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மதுரைய மதிரை, உரை, கூடல் நகர கூடல்கள் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன. கொர்க்கை, பூம்புகார் போன்ற சமகால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன. ஆப்கானிஸ்தான் உள்ள 6க்கு பேர் நம்ம ஊர்ல காவிரி, பொருணை அப்படி சொல்றோமா பாருங்க, காவிரி, பொன்ஸ். அப்புறம் வந்து பாகிஸ்தானில் உள்ள ஆறுகள் காவிரி, வாலா, பொருணை ஆகிய சொற்கள் தமிழ் சொற்களை முதன்முறையாக பிரதிபலிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேப்லயே நீங்க பாருங்களேன், ஊர் பேரெல்லாம் இருக்கும் பாருங்க. வஞ்சி இந்த இருக்கா, காஞ்சி நம்ம ஊர் காஞ்சிபுரம், சேரன் வாலி, பாண்டியன் வாலா பாருங்க, தொண்டி இந்த இருக்கா தொண்டி, அடுத்து வன்னி, நொச்சி, பாண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பேராமா, பாண்டி, கொர்க்கை இந்த இருக்கு, கொர்க்கை, சேரன், பொதினி, இதெல்லாம் ஊர் பேரு அங்கங்க கிடைச்சிருக்கு. நல்லி, கொர்க்கை, இங்கேயும் ஒரு கொர்க்கை இருக்குது. ஓகேங்களா, குட்டவேன், முல்லைக்கோ, வாகை, உரை, குறிஞ்சி பாருங்க. இந்த மாதிரி ஊர் பெயர்கள் தான் நம்ம ஊரை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சின்ன சின்ன ஊர்களா இருந்தாலும் அதனாலதான் தமிழருடைய கலாச்சாரத்தை பத்தி இருக்காங்க. ஓகேங்களா, ரைட். அப்புறம் வந்து அவங்களுடைய உடை இதுதான் கொடுத்துருக்காங்க. உடை வந்து பொதுவாக பருத்தி ஆடையை தான் அணிஞ்சிருப்பாங்கப்பா. இப்போ பருத்தியை வந்து அவங்க விவசாயம் பண்ணியிருக்காங்க. கண்டுபிடிக்கிற நூலை சுற்றி வைப்பதற்கு சுழல் அச்சுகளை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. கம்பளி ஆடைகளை ஒடுத்தினாங்க. குளிர்காலத்திற்கு கம்பளி ஆடைகளையும் என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து அன்பும் அமைதியும் அப்படின்னு சொல்றாங்க. குடியிருப்பு தரைமட்டத்தில் இருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தலங்களில் இருந்திருக்காமா. சிந்துவெளி மக்கள் வந்து அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பதாக தோன்றுகிறது. அடுத்து அவர்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. தனியாக ஒரு படை, மன்னர், மந்திரி இதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க. அடுத்து அணிகலன்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அணிகலன்களை அணிஞ்சாங்க. ஓகேங்களா, தங்கம், வெள்ளி அதை தாண்டி வந்து ஆபரணங்களான கல்லால் செய்யப்பட்ட ஆபரணங்களையும் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து கழுத்தாணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள், காலணிகள் இது எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. தங்க பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். எதனால செய்யப்பட்ட அணிகலன்கள்? தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண், விலை உயர்ந்த கற்கள் இது எல்லாத்தினாலையும் இந்த அணிகலன்களை செஞ்சிருக்காங்க. அணிகலன்கள்னா செயின், நெக்லஸ் எதுனாலும் ஓகேவா, அதுதான் போட்டிருக்காங்க பாருங்க. இமேஜ் நிறைய இருக்கு, அதை பார்த்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ சிந்துவெளி மக்களுக்கு செம்பு மட்டும் தெரியாது, தங்கமும் தெரிஞ்சிருக்கு, வெள்ளியும் தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு தெரியாத ஒரே ஒரு உலோகம்னா அது என்னதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு தான் அவங்களுக்கு தெரியாது. ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. அடுத்து சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினார்கள். கார்னீலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேதா, அவங்க செய்யறதுக்கு என்ன பயன்படுத்துறாங்க? சிவப்பு நிறத்துல ஒரு கல் இருக்குமாமா, அந்த கல்லை பயன்படுத்திருக்காங்க. அந்த கல்லுக்கு பேர் என்ன? கார்னீலியன் சொல்லுவாங்க. அந்த கல்லுடைய இமேஜ் வந்து 9th வரும் நான் காமிக்கிறேன். அடுத்து பாருங்க, சிந்துவெளி மக்களுக்கு ஒரு 3 விஷயம் தெரியவே தெரியாது. ஒன்று அவங்களுக்கு இரும்பு தெரியாது, இன்னொன்று அவங்களுக்கு குதிரை தெரியாது, இன்னொன்று வந்து அவங்களுக்கு கரும்பு என்ற பயிரும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல வேற எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.
அதெல்லாம் மனப்பாடம். இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு தங்கம் வெள்ளிலாம் தெரியும், இரும்பு தெரியவே தெரியாது. இரும்பு தான் இன்னொரு 500 வருஷம் வச்சு கண்டுபிடிப்பாங்க. குதிரைங்கிற விலங்கே தெரியாது, கரும்பு என்ற பயிரும் தெரியாது. அப்போ இரும்பு, கரும்பு, குதிரை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இரும்பு, கரும்பு, குதிரை, இந்த 3மே தெரியாது. எது தெரியாதுதான் கொஸ்டின் கேட்பாங்க, தெரிஞ்சதை விட்டு தெரியாதுதான் நமக்கே கேட்பாங்க. அதுதான் இங்கே. சரியா? அடுத்து அவர்கள் நிர்வகிப்பது யார் சார் நிர்வகிப்பாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் தான் நிர்வகிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர் நம்புறாங்க. தொழில் என்ன தொழில் செய்வாங்க? எல்லா தொழிலும் வேளாண்மை, வணிகம் செய்கிறது, கைவினை பொருட்கள், பானை செய்கிறது, அணிகலன் செய்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. வர்த்தகர்களாக இருந்தாங்க. கால்நடை வளர்ப்பு ஒரு தொழிலாக பண்ணிட்டு இருந்தாங்க. சக்கரத்தோடைய பயனையும் அவங்க அறிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து மண் பானைகள் பாருங்க, அந்த காலத்திலையும் மண் பானை மிக அழகான வடிவங்களையும் வடிவமைச்சிருக்காங்க. மண் பாண்டங்கள் சக்கரங்கள் உருவாக்கியிருக்காங்க. அதுதான் பாட்ரின்னு சொல்லுவாங்க. தீயில் சுடப்பட்ட ஸ்ட்ராங்கர் தீயில் சுட்டிருக்காங்க. அந்த மண்பானையுடைய உள்ள கருப்பு நிற சாயத்தையும், மண்பானையுடைய வெளியில பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பு கலந்த வண்ண நிறங்களால ஓவியமும் தீட்டியிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய கலாச்சாரத்தையும் அவங்களுடைய பெருமையை பிரதிபலிக்கிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, ரைட். அடுத்து சமய நம்பிக்கை. அவங்களுக்கு சமய நம்பிக்கை இருக்குதா அப்படின்னா, அவங்களுக்கு சமய நம்பிக்கை இருந்திருக்கு. ஆனா கோவில் கெட்டத, அரண்மனைக்குரிய ஆதாரம் கிடைக்கல. அப்போ எதை சாமியா கும்பிட்டு இருப்பாங்க? எல்லாத்தையும் சாமியா கும்பிட்டாங்க. கீழே பாம்பு ஓடுனா சாமி, வானத்துல கழுகு காக்கா பறந்தா சாமி, மரத்தை சாமியா கும்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா? கோவில் கலாச்சாரம் மட்டும் இல்லை, ஆனா அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கம்பல்சரி இருந்திருக்கு. ஓகே, அங்கே கிடைக்கப்பட்ட பெண் சிலைகள் மூலம் சிந்து மக்களிடையே தெய்வ வழிபாடு, அது என்ன தெய்வ வழிபாடு, அதுதான் ரொம்ப முக்கியம். தமிழோட ஒற்றுமையான என்னது? தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து அவங்களுக்கு கலைத்திறன், பொம்மை எல்லாம் செஞ்சிருக்காங்க. எப்படி பாருங்க, அந்த காலத்துல ஒரு விளையாடுவதற்காகவோ எதுக்கோ அவங்க கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி. இப்போ எப்படி நம்ம செய்யறோம்? இப்போ நம்ம மாடர்ன் வேர்ல்டில் ஏரோப்ளேன் இருக்கு, மொபைல் ஃபோன் தான் இருக்கு. அதனால நம்ம குழந்தைகளுக்கு என்ன செய்யறோம்? மொபைல் ஃபோன் அப்படி திறந்து பார்த்தா ஏதோ அமுக்கு, நம்பர் அமுக்குன்னா ஏதோ ஹிந்தி பாட்டெல்லாம் படிக்கும். ஓகே, அப்புறம் ஏரோப்ளேன் பார்க்குற மாதிரி பொம்மை, இதெல்லாம் ஏன் வச்சிருக்கிறோம்? இப்போ அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம வச்சுக்கிறோம். அதே மாதிரி அந்த காலத்துல அவங்க விலங்குகளை மையப்படுத்தி, மாட்டு வண்டியை மையப்படுத்தி பொம்மைகளை செஞ்சிருக்காங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. அது என்ன பொம்மை சொல்றாங்க? சுடு மண்ணால் செய்யப்பட்ட பொம்மை. களிமண்ணை வச்சு நல்லா ஹீட் பண்ணி செய்யறாங்க. அதுதான் சுடு மண். விளையாட்டு பொழுதுபோக்கு ஆர்வத்தை தூண்டியிருக்காங்க. பாருங்க, இங்கே பொம்மை வண்டி, தலையையும் காதைகளையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மை, களிமண் பந்து, சிறிய பொம்மை, களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மை, கொட்டைகளை குறிக்கும் அணிது, இது எல்லாத்தையும், நாய்கள் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? எல்லா விதமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து ஹரப்பா நேரத்துக்கு நடந்தது என்ன என்ன ஆகிப்போச்சு? கடைசி முடிவுக்கு வந்துட்டோம். 6th லெசனோடைய முடிவுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? அப்போ இப்படிதான் வாழ்ந்தாங்கன்னு சொல்றீங்களே சார், அவங்க நாகரிகம் எங்க போச்சு? இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கணும் அப்படின்னா அது அழிஞ்சு போச்சு. எப்படி அழிஞ்சு போனதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அதை எப்படிதான் அழிஞ்சு போயிருக்கலாம்? 1900 வருடங்களுக்கு பின்பு கொஞ்சம் கொஞ்சமா சிந்து விளையாடுக்கும் அறிய தொடங்கியது. எப்படிதான்? ஆற்றங்கரையின் நாகரிகம் இருந்ததுனால அடிக்கடி வெள்ளம் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு அசம்சன் தான், எல்லாமே அசம்சன். அடுத்து பாருங்க, சுற்றுச்சூழல், கிளைமேட் சேஞ்ச் இப்போ நடக்குதா? அதே மாதிரி நடந்திருக்கலாம். படையெடுப்பு, யாராவது அங்கிருந்து எங்க ஈரான் ஈராக் பகுதியிலிருந்து படையெடுத்து வந்திருக்கலாம். இதுதான் நம்பக்கூடிய தகவல். ஆரியர்கள் படையெடுத்து வந்திருக்கலாம் சொல்றாங்க. இயற்கை சீற்றம் நடந்திருக்கலாம். காலநிலை மாற்றம், காடு அழிச்சிருக்கலாம். தொற்று நோய், கொரோனா வந்ததா நமக்கு தான் சாவடிச்சதா, அதே மாதிரி தொற்று நோய் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இன்னொரு பாக்ஸ் கொஸ்டின்னா, முதல் எழுத்து வடிவம். ஓகே, இந்தியா உலகத்திலேயே முதலாக எழுத்து வடிவத்தை கண்டுபிடிச்சது யார், உருவாக்குனது யாருன்னா சுமேரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சுமேரியர்னா மெசபொட்டோமியாவை சேர்ந்தவர்கள், அவங்க தான் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நான் சொன்ன கார்பன், கதிரியக்க கார்பன் வயது, இது C14. இது ரொம்ப முக்கியம், கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் ஒரு பொருள் எத்தனை வருஷம் பழமையானதுன்னு சொல்லிட்டு தொல்லியல் ஆய்வாளர்கள் பயன்படுத்தக்கூடிய அணுக்கு பெயர் கார்பன் 14. சரிங்களா? ரைட். அடுத்து மொகஞ்சந்தரை தொல்பொருட்கள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. எஸ், கரெக்ட் தான். ஓகேங்களா? மொகஞ்சந்தரோட தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறக்கூடிய இடத்தை யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. தொல்பொருள், அதாவது உலக பாரம்பரிய தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சிருக்காங்க. ரீசெண்டா கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தோலவீரா பகுதியை கூட அறிவிச்சாங்க. ஓகேங்களா? அது நம்ம பார்க்கலாம், 9th வரும் ஒன்று பார்க்கலாம். அடுத்து பொதுவான உண்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா ஒரு சில பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு சிம்பிளிஃபையா. ஓகேங்களா? உலகின் பழமையான நாகரங்கள் இதுவும் ஒன்று. ஓகேவா? பழமையான 4 நாகரங்களில் மிகப்பெரிய பரப்பளவை கொண்டுள்ளது. உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் இங்கே தான் இருக்கு. மேம்பட்ட சுகாதாரம் சொன்னால, பாத்ரூம், ட்ரைனேஜ், கழிவறை எல்லாமே இருக்குது. அப்புறம் மேலோங்கி இருந்தது இதை பத்தி. ரைட். அடுத்து மீள் பார்வை, ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுக்காங்க பாருங்க.
எப்பொழுது மனிதன் நிலையாக வாழ ஆரம்பித்தானா அதுவே நாகரிகத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்றான். அதாவது எப்பதான் மனுஷன் ஒன்று கூடி ஒரு செட்டில்டா லைஃபை வாழ ஆரம்பிக்கிறானோ அதுதான் நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாகரிகம் வளர ஆற்றங்கரைகள் ரொம்ப முக்கிய பங்கு வகித்தது. உண்மை, 100% உண்மை. ஓகேங்களா? ஒரு நாகரிகம் வளர்வதற்கே அவங்க ஆற்றங்கரை வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகித்தது. ஹரப்பா நாகரிகம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு சிட்டி கல்ச்சர், அர்பன் சிவிலைசேஷன், ஒரு நகர நாகரிகம். ரைட்டு. நன்கு திட்டமிடப்பட்ட நகரங்கள், சரியான கோணங்களை ஒன்றை ஒன்று வெட்டி விட அகலமான சாலை, மூடப்பட்ட வடிகால் அமைப்பு பார்த்துட்டோம். மக்களிடையே வியக்கத்தக்க பொறியியல் திறன் இருந்தது. ஆமா, இன்ஜினியரிங் விஷயங்கள் தான் நிறைய விஷயங்கள் இருந்தது. அடுத்து முகத கண்டுபிடிக்கப்பட்ட பெருங்குளமே உலகத்தின் முதலில் கட்டப்பட்ட பொது குளம் அப்படி சொல்றாங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியம்பா, பார்டர்ஸ். அதாவது இதுதான் சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகம் இவ்வளோ பரப்பு இருக்குன்னா அதோடைய பார்டர், வட பகுதியில் எந்த ஊர், கிழக்கு பகுதியில் எந்த ஊர், இங்க வரைக்கும் இருக்கும், தெற்கு பகுதியில் எந்த ஊர், மேற்கு பகுதியில் எந்த ஊர் தான் இந்த 4 கொடுத்துருப்பாங்க. ரொம்ப 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 முக்கியம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, கேள்வி கேட்பதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போ மேற்குல பலுச்சிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரைக்கும், இதுல ஊர் பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க, 9th ஊர் பேர் கொடுத்துருப்பாங்க. சொல்றேன், இதுல பாத்துக்கோங்க, அடுத்து கண்டினியூ பண்ண போறோம் 9th. ஓகே. கிழக்குல கஹர்ஹக்ரா நதி பள்ளத்தாக்கு வரைக்கும், வடகிழக்குல அதாவது வடக்குல வந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும், தெற்குல மகாராஷ்டிரா வரைக்கும். அதான், அதாவது ஊர் பேரை கொடுக்காம அதோடைய ஏரியா பேரை மட்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சைடு ஈரான் பார்டர் வரைக்கும், பாகிஸ்தான் ஈரான். அடுத்து இங்க வந்து ஆப்கானிஸ்தான், நம்ம ஊர்ல உத்தரப்பிரதேசம் வரைக்கும், எங்க கிழக்கு பகுதியில, தெற்கு பகுதியில மகாராஷ்டிரா வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அங்க நம்ம ஊர் பேர் பார்க்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்து வந்து இங்க ஒரு உதாரணத்துக்காக அந்த பழைய கிரேக்க எகிப்து நாகரிகத்துடைய இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. மெசபட்டோமியா நாகரிகத்துடைய இதுதான் நான் சொன்னோம்ல, அந்த சுமேரிய மன்னர் உர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுள் கட்டப்பட்டது. சந்திர கடவுளுக்காக கட்டப்பட்டது. அவங்க ஊர்ல கடவுளுக்காக கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? இது எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் என்பவர் கட்டப்பட்ட இரட்டை கோவில் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க நாகரிகத்தை, அவங்க கலாச்சாரத்துல கட்டப்பட்டதுப்பா. நம்ம கலாச்சாரத்துல கோவில் கட்டல. ஞாபகம் வச்சுக்கணும், சிந்து கலாச்சாரத்துல கோவிலுங்கிற ஆதாரமே கிடையாது. எங்க தேடி பார்த்தோம்னா கோவில் கிடையாது. ஆனா கடவுள் நம்பிக்கை இருந்திருக்கு. சரியா? ரைட். அப்புறம் இங்க வந்து வார்த்தை கொடுத்துருக்காங்க, இந்த வார்த்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்ல யூஸ் ஆகும். நமக்கு சோசியல்ல வந்து இது டைரக்டா கொஸ்டின் கேட்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது, கேட்டது கிடையாது இது வரைக்கும். சரிங்களா? சும்மா பார்த்து வச்சுக்கோங்க என்னென்ன வார்த்தை. எக்ஸ்கவேஷன்னா அகழ்வாராய்ச்சி, அர்பனைசேஷன், பிக்டோகிராஃபிக்னா சித்திரை எழுத்து முறையை பற்றி பேசலாம். அடுத்து நம்ம 9ஆம் வகுப்பு, அப்படியே சிந்து நேரத்தில் 9ஆம் வகுப்பு பார்க்க போகிறோம். 9ஆம் வகுப்புல பண்டைய நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லெசன், 2வது லெசன்லேயே இருக்கும் பண்டைய நாகரிகங்கள். இது எல்லா நாகரிகமும் கொடுத்துருப்பாங்க. கிரேக்க நாகரிகம், எல்லா நாகரிகமும் கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லா நாகரிகமும் படிக்க வேணாம், காமிக்கிற பாருங்க. ஃபர்ஸ்ட் அறிமுகம் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, பண்டைய நாகரிகங்கள் சொல்லிட்டு பாருங்க. சிந்து மேப் பாருங்க. இந்த மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். வேர்ல்டு மேப்பில் சிந்து நாகரிகம் இந்த சைடு மெசபட்டோமியா தான், சவுதி அரேபியா, துபாய், ஏமன், ஓமன், இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குவைத்து, ஈரான், ஈராக் தான் இருக்கும். ஓகே. இந்த மெசபட்டோமியா, இது எகிப்து. ஓகே. இங்கே இருக்கு சீனா, இந்த நாகரிகம். ஓகே. இது எல்லாமே கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் எகிப்து நாகரிகம் கொடுத்துருப்பாங்க. எகிப்து நாகரிகம் நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? சும்மா பேசிக்கான விஷயம் பார்த்துக்கோங்க புக்கில் படிக்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், நைல் நதி நன்கொடை என்று குறிப்பிடுகிறார். இது எகிப்தை வந்து. ஓகேங்களா? அதனால் கிரேக்க வரலாற்று ஆய்வாளர் ஹெராடோட்டஸ் என்ன பண்றாரு, எகிப்தை நைல் நதியின் நன்கொடை ரொம்ப பேசிக்கானதை பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேணாம். ஓகேங்களா? அது வந்து நமக்கு சிந்து நாகரிகம் ரொம்ப முக்கியம். எகிப்திய மம்மிக்கள் தான் கொடுத்துருக்காங்க. எகிப்தில் எப்படி வேளாண்மை பண்ணாங்க, எப்படி விவசாயம் பண்ணாங்க, அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து சுமேரியர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க எகிப்தில். சரிங்களா? அக்கோடியா மன்னர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இது எல்லாமே அவங்களுடைய வரலாறு தான். ஓகேங்களா? உணவு, வேளாண்மை. ஓகேங்களா? பாருங்க, சுமேரியர்களுடைய எழுத்து முறை. ஓகேங்களா? இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணால் எருது, இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணால் கழுதை, இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணால் மீன். புரியுதா? அப்படி சொல்லிட்டு அவங்க யூனிஃபார்ம் எழுத்து முறையை வந்து எழுதியிருக்காங்க. ஓகே. அடுத்து சீன நாகரிகம் பற்றி கொடுத்துருக்காங்கப்பா. சீன நாகரிகம் ஆரம்பிக்குது. நான் சொன்னோம்ல, மஞ்சள் நதிக்கரையோடு இருக்கக்கூடியது தான் சீன நாகரிகம். ஓகே. இவங்களுடைய நாகரிகமும் ஓரளவுக்கு பழமையான நாகரிகம் தான். ஓகேங்களா? இது சீன நாகரிகம் இருக்கக்கூடிய பகுதி நமக்கு தேவையில்லை. ஹன் அரசு இருக்காங்க சீனாவில். பார்த்தீங்கன்னா ஹான் அரசு அப்படி சொல்லுவாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பொம்மைகள் தான். அடுத்து நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபூசியஸ், அவர் சீன நாகரிகத்தில் ஒரு முக்கியமானவர். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்துடும் சிந்துவெளி நாகரிகம். திருப்பி இங்கே வந்துருங்க. ஓகேவா? ரைட்டா? பார்க்கலாமா? ரைட், ஆரம்பிக்கலாம். சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா ஹரப்பா தான் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நாகரிகம். ஓகேங்களா? சிந்துவெளி நாகரிகம் ஆல்ரெடி சொன்னோம்ல, கிட்டத்தட்ட 13.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் கொண்டது. அப்புறம் என்ன அர்த்தம்? ஒரு மில்லியன்னா 10 லட்சம். அப்போ 1.3னா
13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டுள்ளது. சரிங்களா? இதுக்கு மேற்கே வந்துருங்க, ரொம்ப முக்கியமானதுப்பா, வந்துருங்க. இதில் தான் 9th ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எல்லாம் வரும், மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த பகுதி, இந்த பேரா ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பாருங்க, பார்டர் நான் இப்படி ப்ளஸ் போட்டே எழுதிடுறேன். ஓகேங்களா? நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். ஓகேங்களா? பாருங்க, மேற்கே பாகிஸ்தான் ஈராக் எல்லையில சுட்கோ ஜெண்டர். ஓகேங்களா? இதுதான் இங்க சுட்கோ ஜெண்டர், சுட்கோ அப்படின்னு போட்டுறேன். ஓகேங்களா? எங்க ஈரான் பாகிஸ்தான் ஈரானுடைய எல்லையில. வடக்கேனா மேல. ஓகே, எங்க ஷோர் டு ஹை. ஓகே, வடக்கே வந்து எந்த ஊரு? ஷோர் டு ஹை. அடுத்து பாருங்க, எங்க இருக்குது? ஆப்கானிஸ்தான் இருக்குது, நம்ம ஆல்ரெடி பேசணும். அடுத்து கிழக்கே நம்ம ஊர்ல உத்தரப்பிரதேசத்துல இருக்குது. சரிங்களா? என்னது? ஆலம்கீர்பூர். கிழக்கே வந்து உத்தரப்பிரதேசத்துல இந்தியாவில் இருக்கு ஆலம்கீர்பூர். அடுத்து தெற்கே எங்க இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்கும் பார்த்தோம். மகாராஷ்டிராவில் தைமாபாத். எங்கப்பா? தைமாபாத். இந்த 4 பாயிண்ட் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மேட்ச் த ஃபாலோவிங் கேட்கலாம், பொறுத்துகளை கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? சுட்கோ ஜெண்டர், ஷோர் டு ஹை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னது? ஆலம்கீர்பூர். கீழே வந்து தைமாபாத். கன்ஃபியூஸ் பண்ணி எழுதியிருப்பேன், இங்கே பார்த்துக்கோ, ஸ்பெல்லிங் பார்த்துக்கோ, கன்ஃபியூஸ் பண்ணிடாத. எது எந்தெந்த ஊரில் இருக்குன்னு தெரியணுப்பா. ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம், தைமாபாத் மகாராஷ்டிரா, ஷோர் டு ஹை வந்து ஆப்கானிஸ்தான். முடிஞ்சு போச்சா? அடுத்து வரலாமா? எதை கொண்டுள்ளது? இந்நாகரிகம் இப்பரப்பில் ஹரப்பா நாகரிகத்துக்கான பல சான்றுகள் கிடைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இந்நாகரிகம் புவியியல் எல்லைக்குள் பகுதியில் குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான், ஹரியானா எல்லாமே இருக்கு. அடுத்து பாருங்க, திருப்பியும் வருது, திருப்பியும் பெருங்குளம் பேசுறாங்க. சிட்டி நம்ம சொன்னோம், 6 பெரிய நகரங்கள், 200க்கும் மேற்பட்ட சிறிய நகரங்களுக்கு சொன்னோம்னா அந்த பெரிய நகரத்துல பெருங்குளம் இருக்கு. இங்க வந்துருக்கு. இதுவும் ரொம்ப முக்கியமானது, நிறைய பாயிண்ட்டுக்கு முக்கியமானது வரும்பா, ஆனால் கம்மியாக தான் இருக்கும், ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேங்களா? பாருங்க, ஒவ்வொரு ஊரும் எந்தெந்த மாநிலத்துல இருக்குது, எந்த நாட்டில் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஹரப்பா இதுதான் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம், மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, எங்க இருக்குது? பஞ்சாப்ல இருக்கு. அதுக்கு நம்ம ஊர் பஞ்சாப்ல இருக்கு. எந்த ஊர் பஞ்சாப்? பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பஞ்சாப். அடுத்து மொஹஞ்சாந்தரோ எங்க இருக்குது? அதுவும் பஞ்சாப்ல இருக்குன்னா சிந்து பகுதியில் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. ஹரப்பா, மொஹஞ்சாந்தரோ ரெண்டுமே முக்கியமான ஊரு. ஆனா 2 ஊருமே எங்க தான் இருக்குது? பாகிஸ்தான் தான் இருக்குது. 2 ஊர், ஒன்னு பாகிஸ்தான் பஞ்சாப்லையும், இது வந்து சிந்து பகுதியில் இருக்குது. இது நதிக்கரையும், இது சிந்து நதிக்கரையோரம், இது வந்து ராவி நதிக்கரையோரம் இருக்கும். ஹரப்பா வந்து ராவி நதிக்கரையோரம் இருக்கும். அடுத்து பாருங்க, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஊரை தான் வந்திருக்கேன். ஓகே, தோலவீரா எங்க இருக்குது? குஜராத்ல இருக்குது. ஓகே, எங்க இருக்கு? குஜராத். மேட்ச் தான் ஃபாலோ கேட்கலாம், அதான் சிம்பிளா விட கேட்கலாம். தோலவீரா எங்க இருக்கு? குஜராத்ல இருக்குது. காலிபங்கன் எங்க இருக்கு? ராஜஸ்தான் இருக்குது. காலிபங்கன் ராஜஸ்தான். லோத்தல் எங்க இருக்கு? நம்ம இப்பதான் பார்த்தோம், கப்பல் கட்டக்கூடிய ஒரு துறைமுகம் இருக்குது, சொல்லி பார்த்துருந்தோம். கீழே கப்பல் கட்டக்கூடிய துறையும் செப்பலிடம் தளம் ஒன்று இருக்குது சொன்னோம். லோத்தல் எங்க இருக்குது? குஜராத்ல இருக்குது. அடுத்து பானாவாலி, ரொம்ப முக்கியமானது, பானாவாலி ராஜஸ்தான்ல இருக்குதுப்பா. ராக்கிஹரி பார்த்தோமா இல்லையா? ஒரு பெரிய தானிய களஞ்சியம் கட்டப்பட்டது சொல்லியிருந்தாங்க, ராக்கிஹரி ஹரியானால இருக்குது. ஓகேங்களா? சூர்கோட்டா, சுட்கோ ஜெண்டர் வந்து மேற்கு எல்லை, இது வந்து சூர்கோட்டா எங்க இருக்குது? குஜராத்ல இருக்குது. அப்போ பாருங்க, தோலவீராவும் குஜராத், லோத்தலும் குஜராத், சூர்கோட்டாவும் குஜராத். திருப்பி பாருங்க, நான் கருப்பு கலர்ல ப்ளூ கலர்ல மார்க் பண்றேன், அது எல்லாமே குஜராத். குஜராத் அதான் தோலவீரா குஜராத், லோத்தல் குஜராத். முடிஞ்சு போச்சா? தோலவீரா, லோத்தல், சுட்கோ ஜெண்டர் ரெண்டுமே குஜராத். பானாவாலி ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல இன்னொரு ஊர் இருக்கும், அதான் என்னது? காலிபங்கன். பின்னாடி கூட வரும். ஓகேடா? ராஜஸ்தான் இன்னொரு ஊருக்கு நோட் பண்ணிக்கோ, காலிபங்கன். ஓகேங்களா? ஹரியானால வந்து ராக்கிஹரி. இது இல்லாம ரோப்பர் அப்படின்னு நிறைய ஊர் இருக்கும். ஓகே, பார்க்கலாம். ரைட், அடுத்து பாருங்க, இது அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம நகர கட்டமைப்பு தானே ஹெட்டிங். திட்டமிடப்பட்ட நகரம் அங்கதான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கோட்டை, சுவர் இருக்கு, நாங்கள் திட்டமிடப்பட்ட தெருக்கள், சந்து இருக்குது, கழிவு நீர் குழாய் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். சுடாத செங்கல்களை பயன்படுத்துறாங்க. உள்ளாட்சி அமைப்புன்ற திட்டமிடுதலை கட்டப்பட்டிருக்கிறது. சில வீடுகள், மாடிகள் இருந்தன. மொகஞ்சந்தரோவில் மிகப்பெரிய குளியல், மொகஞ்சந்தரோனா என்ன சொன்னேன்? 2வது கண்டுபிடிக்கப்பட்ட நகரத்துல வந்து கிரேட் பாத், பெருங்குளம் இருந்தது. ஓகேதா? அப்படியே வந்து இங்கேயும் அதே சிட்டியோடைய பெயர் நம்ம அங்க பார்த்தோம்ல, மேப் தமிழ்நாட்டுடைய ஊர் பெயர் மாதிரியே இருக்கும் சொன்னோம்ல, அதே மாதிரி இங்கேயும் ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. பூம்புகார் வடக்கில் உள்ளபடி. ஓகே, அடுத்து வந்துருங்க. இக்குளத்தில் அருகே நன்கு திட்டமிடப்பட்ட பல அறைகள் இருந்தது சொன்ன, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவதற்கான அறைகள், ஓகே, இதெல்லாம் இருந்தது. அப்படி இதெல்லாம் நம்ம படிச்சது தான். இங்க வந்துருங்க. சொன்னதை ஒரு மொகஞ்சந்தாரோவில் ஒரு அரசன், ஒரு பூசாரி அரசன் இப்படி உட்கார்ந்துருக்க மாதிரி நெத்தியில் அப்படி பொட்டு வச்சு காதில் ஹோல் இட்டு தாடியெல்லாம் மண்டையெல்லாம் அப்படி நீட்டாக வந்து சீவி இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் என்ன அரசன்? பூசாரி அரசன் சிலை வந்து மொகஞ்சந்தாரோவில் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனால் அது சரியானதா உறுதிப்படுத்தப்பட முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ரைட், அடுத்து வந்துருங்க. சொன்னோம்ல பாருங்க, ஹரப்பா தான்
முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் என்பதால் சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவியுள்ளதால் சிந்து நாகரிகம் என்று முன்னோர்களால் அழைக்கப்பட்டு மாறாக ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த டேபிள். அடுத்து வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும், அதாவது அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணாங்க கம்பல்சரி வேளாண்மை பண்ணாங்க. ஓகேதா, ஆடு மாடு வளர்த்தாங்க. ஆடு மாடுகளை ஜெபுன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அதுல இருக்கும் பாருங்க. ஹரப்பா மக்கள் கோதுமை, பார்லி, திணைகள், நெல்லு, பருப்பு, பருத்தி, எள்ளு எல்லாத்தையும் விவசாயம் பண்ணாங்க. அதுல கோதுமை தான் அவர்களுடைய முதன்மை பயிர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடு மாடை வளர்த்தாங்க. ஆடு மாடு, வெள்ளாடு, செம்பரியாடு எல்லாத்தையும் வளர்த்தாங்க. எல்லாத்தையும் என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? ஜெபு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எப்படி சொல்லி கூப்பிட்டாங்க? ஜெபு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரிங்களா? யானை உள்ளிட்ட பல விலங்குகளையும் பற்றி தெரிஞ்சிருந்தாங்க. யானையும் தெரியும். ஆனா அவங்க தெரியாத ஒரே விலங்கு என்னது? அவங்களுக்கு குதிரை அப்படி ஒரு விலங்கு மட்டும் தெரியாது. ஹரப்பாவில் மாடு, இங்க வந்துட்டு பாருங்க. ஹரப்பாவில் மாடுகள் மட்டும் கிடையாதுப்பா, கால்நடைகள் எல்லாமே அழைக்கப்பட்டது ஜெபு. ஞாபகம் வச்சுக்கணும். கேள்வி கேட்பாங்க, ஜெபு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது ஒரு பெரிய வகை மாட்டின் இனம் சொல்றாங்க. சிந்துவெளியில் முத்திரைகளில் இவ்வகையான பெரிய காளை உருவம் பரவலாக காணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்த்தோம் 6th ஒரு லோகோ போட்டு வச்சிருந்தாங்களா, அது இருந்தது. மட்பாண்ட கலை, மண்பானை செஞ்சாங்க, நம்ம பார்த்துட்டோம். மண்பானை அல்ல, சிவப்பு நிறம் வண்ணம் பூசப்பட்ட மண்பானை, உள்ள கருப்பு நிறம் பூசியிருப்பாங்க பாருங்க. பூசப்பட்டு கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கும். எஸ் வடிவ ஜாடி, அதான் எப்படி இருக்கும் எஸ் வடிவ ஜாடி அப்படின்னா இந்த மாதிரியான ஜாடிகள் வளைந்த ஜாடிகள் இங்க இருக்கும். இப்படி ஒரு ஜாடிகள் இருந்ததாகும். இதெல்லாம் ஒரு ஆதாரமா சொல்றாங்க. எஸ் வடிவ ஜாடிகள், தட்டுகள், கிண்ணங்கள், பானைகள், பலவிதமான மண்பாண்டங்கள் இதெல்லாம் கிடைச்சதாகும். ஓகேங்களா? ரைட். அரசமர இதைய வச்சு மீன் செதில் வச்சு. ஓகே, ரைட். அடுத்து உலோக கருவிகளும் ஆயுதங்களும். என்ன வகையான கருவிகள்? எல்லாமே கத்தி, முட்கள், உளிகள், ஊசிகள், கூர்மையான கருவிகள், முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடிகள், கண்மை தீட்டக்கூடிய அந்த இது எல்லாத்தையுமே பயன்படுத்தினார்கள். ஓகேங்களா? அது மிக முக்கியமான சொன்னது பாருங்க. மொகஞ்சதாரோவில் நடன மங்கை, அதாவது நடன மாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நடன மாதுவுடைய சிலை மெழுகு அச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மெழுகு அச்சினால உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் கலை தான் லாஸ்ட் வாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முறையில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சிலையை செஞ்சிருக்காங்க. நம்ம சொன்னது இப்படி இடுப்புல கையை வச்சுக்கிட்டு கையை தொங்க போட்டு இங்கிருந்து இவ்வளவு தூரம் வளைய கொண்ட ஒரு சிலை வெண்கல சிலை. அதை மெழுகு அச்சில வார்க்கப்பட்ட சிலையாக இவங்க பண்ணியிருக்காங்களாமா. ஓகேங்களா? அதுதான். அடுத்து ரோகரி செட்டோடைய பிளேடு, இதெல்லாம் பிளேடுகளாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஆடை அணிகலன் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஆடை பருத்தி ஆடை அணிஞ்சாங்க. அதேதான் இங்கேயும் பருத்தி நிற ஆடை அணிஞ்சாங்க. அணிகலன்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே செம்மணிகள், சிவப்பு நிற கற்கள் தான் கார்னீலியன்னு சொல்லுவாங்க. செம்பு, தங்கம், வெள்ளி எல்லா அணிகளும் செஞ்சிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், வெள்ளி என்கிற உலோகத்தை முதலாக பயன்படுத்திய ஒரு இன மக்கள்னா அது சிந்து நாகரிக மக்கள் தான். உலகத்திலேயே வெள்ளி உலோகத்தை அவங்க தான் முதல் முறையாக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அடுத்து கல் அணிகலன். கல்லுனா தந்தம், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கல்லை கூட அணிகலன்களை அணிஞ்சாங்க. ஓகே, சங்கு வளையல், தந்தத்தினால் செய்யப்பட்ட வளையல் இதெல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க. ஒரு சில விஷயத்தை மெசோபொட்டோமியாவை கூட ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க. இப்போ வணிகம் நான் சொன்னேன். என்ன செய்யறாங்க? நம்ம மெசோபொட்டோமியா நாகரிகத்திற்கிடையே வணிகம் இருந்தது. அதுதான் ஈரான், ஈராக், பஹ்ரைன், ஒமன் அதெல்லாம் இருந்தது. அதுல கியூனிஃபார்ம் ஆவணங்கள் மெசோபொட்டோமியாவிற்கும் ஹரப்பாவுக்கு இடையே வணிகத்தை உறுதிப்படுத்துது. கியூனிஃபார்ம்ல தான் எழுத்துக்களில் காணப்படும் மெலுஹா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும். ஓகேங்களா? அதாவது கியூனிஃபார்ம்ங்கிறது மெசோபொட்டோமியாவுடைய ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டுல மெலுஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இருக்குது. அந்த குறிப்பு தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா சிந்து நாகரிகத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து எடைகளும் அளவுகளும். ஹரப்பா மக்கள் முறையான எடைகளையும் அளவுகளையும் பயன்படுத்துறாங்க பார்த்தோம். கல்லாலான விஷயத்தை பயன்படுத்துறாங்க. நான் சொன்னது பாருங்க. அவங்களுடைய எடை அளவீடு பாருங்களேன், பைனரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எடை அளவீடு பைனரி. அதாவது இடையில பாருங்க 1, 2, 4, 8, 16, 32 இந்த மாதிரியான ஒரு எடை அளவீடு தான் அவங்க வச்சிருந்தாங்களாமா. ஓகேங்களா? நம்ம 1 கிராம் சொல்றோமா, அங்க இது 1, இது 2 கிராமுக்கு தான் வேற ஏதாவது வார்த்தையை பயன்படுத்திக்குவாங்க. ஓகே, 2 மடங்காக அது எல்லாத்தோட எடைகளை அதிகரிச்சதாமா. ஓகேங்களா? அடுத்து அவங்க ஊருடைய எடை தராசு, இந்த மாதிரி நம்ம பழக்கப்படுத்துற எல்லா விஷயத்தையும் அவங்க வேற மாதிரி பயன்படுத்திருக்காங்க. பாருங்க, இந்த எடைக்கல் இரும்பு தான் கிடையாதுப்பா, நம்ம ஊர்ல தான் இரும்பு. அங்க ஒரு கல்லு தான், அந்த கல்லை தான் அவங்க பயன்படுத்துறாங்க. அடுத்து முத்திரைகள். நம்ம ஆரம்பத்திலே பார்த்திருந்தோம், சிந்துவெளி மக்கள் அவர்களுடைய வணிகத்திற்காக முத்திரைகளை தான் பயன்படுத்துறாங்க. இவை வணிக நடவடிக்கைகளுக்காக
பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் சொல்றாங்க. அந்த முத்திரையில கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எழுத்தை தான் எழுதியிருப்பாங்க. ஆனா அதை நம்மளால வாசிச்சு புரிஞ்சு கொள்ள முடியவில்லை. கிட்டத்தட்ட 5000 எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சொல்றாங்க. முக்கியமானது, சில அறிஞர்கள் இவை திராவிட மொழி என்று உறுதியா சொல்றாங்கப்பா. அதுதான் நமக்கும் தமிழுக்கும் இருக்கக்கூடிய நாகரிக ஒற்றுமை. சிந்துவெளி நாகரிகமே இந்திய பண்பாட்டு உருவாக்கத்திற்கு அடித்தளமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இது பொம்மைகள், சுடுமண் பொம்மைகள், களிமண்ணா செய்யப்பட்ட பொம்மைகள். அடுத்து நம்ம சொன்னோம்ல, அதாவது நம்ம மொகஞ்சாந்தரம் கிடைச்சது 2 சிலை. ஒன்று இந்த சிலை, பூசாரி அரசு சிலை சொன்ன பாருங்க. அப்படி தாடியெல்லாம் அப்படி கரெக்டாக க்ளீனாக இருந்து, நெத்தியில் ஒரு பொட்டு, காது ஒரு வளைய மாதிரி இருக்குது. இது ஒரு டவல் மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பூ டிசைன் போட்ட டவல். இது இன்னைக்கு வரைக்கும் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இந்த மாதிரி டிசைனை யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இதுதான் கலாச்சாரம், சரிங்களா? இங்கே ஒரு இடத்துல மட்டும் இருக்குது. அதுதான் இப்போ மொகஞ்சாந்தராவில் இது ஒரு சிலை கிடைச்சிருக்கு. இது சுண்ணாம்பினால் உருக்கப்பட்ட கல், அதான் மாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாக்கல்லில் கட்டப்பட்டு செய்யப்பட்ட ஒரு மதகுரு சிலை. இன்னொன்று நம்ம வெண்கல சிலை, ஓகேதா, மெழுகால் வளர்க்கப்பட்ட ஒரு வெண்கல சிலை கிடைச்சது. நடனம் மங்கை நடனம் மாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் அதோடைய உருவம், ஓகேதா, இதான் கிடைச்சது. கிடுகிடுப்பு பொம்மை, மாட்டு வண்டி சிலை, ஓகேதா, பம்பரத்தோடைய சிலை தான் கிடைச்சது. ஓகே, சமயம் மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா சமய நம்பிக்கை இருந்தது. அரச மரத்தை வழிபட்டாங்க பாருங்க, இயற்கையை வழிபட்டாங்க, அரச மரத்தை வழிபட்டாங்க, தாய் கடவுளை வழிபட்டாங்க. காளி பங்குன்னா நெருப்பு குண்டம் இருந்ததுப்பா. நெருப்பு குண்டம்னா இது என்னது, அப்படி அந்த ஓம குண்டம் சொல்றோம்னா அந்த நெருப்பு குண்டம் இருந்தது. இதை எல்லாத்தையும் வச்சு இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் இருந்தது, எரிக்கும் வழக்கம் இருந்தது. எல்லாமே சொல்றாங்க, அரிதா காணப்படுதுன்னு சொல்றாங்க. எரிக்கும் வழக்கம், புதைக்கும் வழக்கம் தான் இருந்தது. இது எல்லாத்தையும் வச்சுதான் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மக்களுடைய பண்பாடு அப்படின்னு சொல்ற போதுன்னா அவங்களுடைய திராவிட மொழியை தான் பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த எழுத்து நமக்கு அடையாளம் சொல்ல முடியல. ஓகேங்களா? மேற்படி கால்நடை வளர்ப்பு இருப்பாங்க, உணவு சேகரிப்பாங்க, இந்த மாதிரி நிறைய முறைகளை சொல்றாங்க. லாஸ்டா சிந்துவெளி நாகரிகம் பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜா வச்சிருக்காங்க. நான் சொன்னத 3 ஸ்டேஜ். 1, சிந்துவெளி கீழ்கண்டமாக பிரிக்கப்படுகிறது. 3300 இருந்து 2600 வரைக்கும் தொடக்க கால ஹரப்பா நாகரிகம். அடுத்து 2600 இருந்து 1900 வரைக்கும் முதிர்ந்த ஹரப்பா நாகரிகம். 1900 இருந்து 1700 வரை பாத்தீங்கன்னா பிந்தைய ஹரப்பா, லேட்டர் ஹரப்பா. ஓகேங்களா? ஏர்லி ஹரப்பா, மெச்சூர் ஹரப்பா, லேட்டர் ஹரப்பா அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா சிந்துவெளி நாகரிகம் 1900க்கு பின்பு வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அது எப்படிதான் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது? பருவநிலை மாற்றமா இருக்கலாம், மெசபொட்டாமியாவுடைய வணிக வீழ்ச்சியா இருக்கலாம், வறட்சியா இருக்கலாம், படையெடுப்பா இருக்கலாம். அது மெயினா அந்நியர்களுடைய படையெடுப்பு, அதாவது ஆரியர்களுடைய படையெடுப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமாக முழுவதுமாக வீழ்ச்சி அடைந்தது. ஓகேங்களா? அது கிராம பண்பாட்டாக தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்தது. ஓகேங்களா? ரைட். அடுத்து சிந்துவெளி மக்களுடைய எழுத்து முறையை பத்தி மட்டும் நம்ம பேசல. அதுதான் எழுத்து முறை. எழுத்து முறை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நம்மளாம் நோட்டில் எழுத ஆரம்பிச்சா என்ன செய்வோம்? இடதுல இருந்து வலதுபுறம், திருப்பி இடதுல இருந்து வலதுபுறம். ஆனா அவங்க எப்படி எழுதுறாங்கன்னா, வலதுல இருந்து இடதுபுறமாகவும், பின்பு இடதுல இருந்து வலதுபுறமாகவும், பின்பு வலது, இந்த மாதிரி சிக்ஸாக எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் சொல்றாங்க. ஹரப்பா மக்கள் எழுதும் கலை அறிந்திருந்தார்கள். ஆமா, ஆனா எழுத்து மாதிரி கிடையாது, அது ஒரு சித்திர மாதிரி இருந்தது அப்படிதான் சொல்றாங்க. சுடுமண் முத்திரைகள், மண்பாண்டங்கள் இருந்தது. இது குறுகியவை, தொடர் வரிசையாக 5க்கும் குறைவான குறியீடு இருக்குது. ரோசட்டா கல்லில் காணப்பட்டது போல மும்மொழிகளை பயன்படுத்தவில்லை. சரிங்களா? அடுத்து எழுத்துக்கள் வலப்பக்கத்தில் சொன்ன பாருங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வலப்பக்கத்துல இருந்து இடது பக்கமாக எழுதினாங்க, பின்பு இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமாக எழுதினாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து சிந்துவெளி மக்களுடைய அந்த எழுத்துக்களை குறித்து நம்ம ஊருக்காரர் ஐராவத மகாதேவன் ஹரப்பா மொழியின் மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கொட்டேஷன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஹரப்பா மக்களுடைய மூல வேர்கள்னா பேஸ்மெண்ட் நம்ம திராவிட மொழியோடு ஒத்து போகுதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடாரில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் இருக்கக்கூடிய குறியீடுகளோட ஒத்து போதாமா? எப்படி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்தில் மயிலாடுதுறையோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் தமிழ் கலாச்சாரமும் அதுவும் ஒன்னா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதை பாருங்க, 2007ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறை பூம்புகார் அருகில் மேல பெரும் பள்ளம் என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ள பானைகளில் உள்ள அம்பு குறியீடுகள் மொகஞ்சந்தராவில் உள்ள அம்பு குறியீடு மாதிரி இருக்கு பாருங்க. இது நம்ம ஊர்ல எடுக்கப்பட்ட ஒரு பானையோடைய குறியீடு. இதை பார்க்கும்போது பாருங்க, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அதே லோகோ மாதிரியே இருக்கா? ஓகேவா? இதெல்லாம் வச்சுதான் நம்ம நாகரிகத்திற்கும் அவங்க நாகரிகத்திற்கும் ஒப்புமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த குறியீடு எல்லாம் சொல்லி ஒரு அர்த்தம் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஒற்றுமை. ஓகேங்களா? இவ்வளவுதான் 6th 9th இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? நீங்கள் கம்பல்சரி பயிற்சி பண்ணணும். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக் இருக்கலாம். உங்களுடைய ஃபீட்பேக் கேட்டிருந்தேன், அதை பதிவு செய்யுங்க.
இறுதியாக நான் ஒரு 5 கேள்வி கேட்குறேன். அந்த 5 கேள்விக்கு பதில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நடத்துனதை கவனிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக எல்லாருமே பதில் சொல்லலாம். ஓகேண்ணா? முதல் கேள்வி, மொத்தம் சிந்துவெளி நாகரிகம் எவ்வளவு பரப்பளவை கொண்டுள்ளது? கமெண்ட் பண்ணுங்க. 2வது கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்துடைய கிழக்கு எதை? ஓகேவா? ஈஸ்ட் பவுண்டரி, கிழக்கு எதை எது? அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து சிந்துவெளி நாகரிகத்தில் நான் ஒரு ஊர் சொல்லியிருந்தேன். என்ன ஊர் அப்படின்னா ராக்கி ஹரி. அங்கே என்ன கிடைச்சது, அங்கே வந்து அது எந்த மாநிலத்தில் இருக்குது? அதை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் சிந்துவெளி மக்களுடைய விவசாயத்தில் எது வந்து முதன்மை பயிர்? அதை கமெண்ட் பண்ணுங்க. பிரைமரி கிராப் எது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து சிந்துவெளி மக்களுக்கு தெரியாதது எது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 விஷயம் சொன்னேன். எதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயம் சொன்னேன். இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு வந்து நான் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிக்கலாம். இது ஒரு ரிவிஷனாக எடுத்துக்கோங்க. ஒரு புதுசாக படிக்கணும் லெசனாக கூட எடுத்துக்கோங்க. இதே மாதிரி உங்களுடைய ஃபாலோ தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் கண்டினியூவாக வரும். ஓகேங்களா? தேங்க்யூ.